अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் மிஷ்காத் ஷரீஃப் பார்த்து வருகிறோம். இப்பொழுது 13வது நம்பர் ஹதீஸ் அங்கிருந்து பார்க்குறோம். وعن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا துஃபிருல்லாஹ ஃபீ திம்மதிஹி. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சல்லா சலாத்தனா, யார் நாம் தொழுகின்ற தொழுகையைப் போல தொழுகிறார்களோ, வஸ்தக்பல கிபிலத்தனா, நாம் முன்னோக்குகிற கிப்லாயின் பக்கம் முன்னோக்கினார்களோ, வ அக்கல தபீஹத்தனா, நாம் அறுத்த பிராணிகளை சாப்பிடுகிறார்களோ, ஃபதாலிக்கல் முஸ்லிம், அவர் முஸ்லிம், அவர்தான் முஸ்லிம். அல்லதி, எப்படிப்பட்ட முஸ்லிம், லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி, அவருக்கு அல்லாஹுடைய பொறுப்பும் ரசூலுடைய பொறுப்பும் இருக்கிறது. அப்படின்னா அல்லாஹு தாலாவும் அவருடைய உயிருக்கு பொருளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான், ரசூலும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அப்போது நீங்கள் யாரும் அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி அவரை வெட்டலாம், குஃபுரு, அவர் காஃபிர்னு ஃபத்வா கொடுக்க வேணாம் யாருக்கும். ஃபலா துஃபிருல்லாஹ ஃபீ திம்மதிஹி, நீங்கள் அல்லாஹு தாலாவை அல்லாஹுடைய பொறுப்பிலிருந்தும் ஏமாற்றம் செய்யாதீர்கள். அல்லாஹ் யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டானோ அதை பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அந்த ஒப்பந்தத்தை மாறு செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை ஏமாற்றாதீர்கள், அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை முறிக்காதீர்கள். துஃபிரு ஹியான செய்யாது, மோசடி செய்கிறது. அல்லாஹ் விஷயத்தில் அவருடைய ஒப்பந்தத்தை மீறாதீர்கள். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் காஃபிரு அவர் காஃபிருன்னு ஃபத்வா கொடுத்துக்கிட்டு நினச்சிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பரேல்வி, தேவ்பந்தி, இவர் அவரை காஃபிருங்க, அவர் இவரை காஃபிருங்க, ஷியா சுன்னி, இவர் அவரை காஃபிருங்க, அவரை காஃபிருங்க, இந்த மாதிரிலாம் குஃபர் ஃபத்வா கொடுக்காத. தொழுகை நம்மளை மாதிரி தொழுகிறாங்க ஜி, நம்ம அர்த்தத்தை சாப்பிட்றாங்க, நம்ம கிபிலாவை முன்னோக்குறாங்கன்னா முஸ்லீம் தான், விட்டுருங்க. என்ன இப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்டு குஃபர் ஃபத்வா கொடுத்தா துனியாவில் யாருமே முஸ்லீமே கிடையாது. அப்போ எல்லோரும் காஃபிர் தான். இவன் அவரை காஃபிருங்கிறார், அவர் காஃபிருங்கிறார், அவர் ஆதாரங்களை வச்சு. இங்கே ஒரு கோஷ்டி உலாத்துது, தப்லீக் ஜமாத்துக்காரங்க அத்தனை பேரும் காஃபிரு, அவரில் காஃபிர்னு சொல்லாதவங்களும் காஃபிரு. இப்படி போனால் என்றைக்கு தான் முடியுது அந்த குஃபர் ஃபத்வா? முடியாமல் போயிட்டே இருக்கும். அதனால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரவாஹுல் புகாரி. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال அத்தா அராபியுன் அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, ஒரு ஆராபி, கிராமவாசியான சஹாபி. ஆராபின்னு எங்கே வருதோ நாட்டு மக்களுக்கு மத்தியில் புழங்கக்கூடியவர் அல்ல, கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இந்த ஆராபிகள் விளக்கங்கள் சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே எல்லா ஹதீஸும் கேட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. இவங்க காட்டில் ஒட்டகை மேய்த்து கொண்டு, ஆடு மேய்த்து கொண்டு வசிப்பவர்கள். அதனால் மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் விவரம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே. அதனால தான் கிராமப்புறங்களில் போய் அதிகமாக குடியிருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வசதி வாய்ப்பு இருக்காது, உலமாக்கள் வர மாட்டாங்க, மரசாக்கள் இருக்காது. அதனால் சரி, இப்போ ஒரு ஆராபி வந்தார், கிராமவாசியான ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். ஃபகால, சொன்னார், துல்லலி, எனக்கு அறிவித்து கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், அலா அமலின், ஒரு அமலை, இதா அமில்துஹு தஹல்துல் ஜன்னா, நான் அதை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுங்க. கால, பெருமானார் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ், அல்லாஹை வணங்குங்கள், வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வோடு யாரையும் இணை வைக்க வேண்டாம். வ துகீமு ஸலாத், தொழுகை நிலைநாட்டி வருகிறீர்கள், அல் மக்தூபத்தை, பரலான தொழுகை,
ஒத்து அத்தி ஜக்காத்தை ஜக்காத்தை நிறைவேற்றி வருகிறீர்கள், அல் மஃபூருதா ஃபரதான ஜக்காத்தை, ஒத்த சூமு ரமதான் ரமதான் மாதம் நோன்பு வைத்து வருகிறீர்கள், இந்த 5 மட்டும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கால அந்த சஹாபி சொன்னார், வல்லதி நஃப்சி பி எதிஹி, எனது ஆத்மா எந்த அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, லா அசீது அலா ஹாதா ஷையன் வலா அன்குசு மின்ஹு, இதிலிருந்தும் அணுவளவும் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். 5 தொழுகை சொன்னீங்க, 5 கடமைகள் சொன்னீங்க, நிறைவேற்றிடுறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இது கூடவும் செய்ய மாட்டேன் குறையும் செய்ய மாட்டேன், இது குறைக்கவும் மாட்டேன் வாழ்நாளில், கூடவும் மாட்டேன், இது மட்டும் போதும் எனக்கு அப்படின்ட்டார். பலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்ற பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னாங்க, மன் சர்ரஹு யன்துரு இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாதிகளிலிருந்தும் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட்டா, யாருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதோ சுவனவாதியிலிருந்தும் ஒருவரை பார்ப்பது, ஃபல் யன்துரு இலா ஹாதா, இதோ அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி. ஏன் அப்படி சொன்னாங்க? அப்போ மார்க்க கடமைகளை கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், இந்த குறையும் செய்ய மாட்டேன், இது மட்டும் என் வாழ்க்கையில் போதும், இப்படியே அமல் செஞ்சுட்டு அல்லாட்ட போயிடுறேன் அப்படின்னு சொன்னார் அவர். விளைஞ்சுங்களா? உண்மையிலேயே அவர் அதை பின்பற்றினா சொர்க்கவாசி தான் என்பதை ஞாபகப்படுத்துகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وعن سفيان بن عبد الله الثقفي متفق عليه البخاري مسلم حديث هذا. وعن سفيان بن عبد الله الثقفي رضي الله عنه قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீ இஸ்லாத்திலே ஒரு சொல்லை சொல்லுங்கள், ஏதோ ஒரு சுருக்கமாக எனக்கு சொல்லிக் கொடுங்க. லா அஸ்அலு அன்ஹு அஹதம் பஅதக், உங்களுக்கு பின்பு வேறு யாரிடத்திலும் அதை பற்றி கேட்க தேவையில்லை, நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுங்க, அதன்படி நான் அமல் செஞ்சுக்கிறேன், வாழ்நாள்லாம் அதன்படி நான் நிலையை பெற்றுக்கிறேன், சொர்க்கம் வந்து சேர்ந்துடுறேன். வஃபீ ரிவாயத்தின் கைரக்க, உங்கள் அல்லாத மற்றவர்களிடத்தில் எதையும் நான் கேட்க வேண்டிய தேவையில்லாமல் ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. கால பெருமானா சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள், சும்மஸ்தகிம், அதிலே நிலைத்திருங்கள். அல்லாஹ்வை இலாஹா ஏற்றுக்குங்க, அல்லாஹ் இலாஹ் என்பதில் மட்டும் கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள், முடிஞ்சு போச்சு. ரவாஹ் முஸ்லிம். அது ஒன்று தான் இன்றைக்கி நம்ம நிஜாத். என்ன நம்ம அமல்கள் இபாதத் தொழுகை வணக்க வழிபாடெல்லாம் 1000 ஓட்டைகள் உள்ளது, அதில் நம்ம நஜாத்துக்கு கஷ்டம்தான். இப்போ நம்ம வெற்றிக்கு ஒரே காரணம் ஈமான், அதில் ஸ்ட்ராங்காகிடுங்க, எல்லா வெற்றியை கொடுத்துருவான். وعن طلحة بن عبيد الله رضي الله عنه قال جاء رجل إلى رسول الله صلى الله عليه وسلم من أهل نجد, நஜிது நாட்டிலிருந்தும் நஜிது பிரதேசத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார் பெருமானிடத்திலே. சாயிரு ரசி, தலைமுடி விரித்த வண்ணமாக, நஸ்மஉ தவிய சௌத்திஹி, அவருடைய சத்தத்தின் தவீன ஷித்தத்து சௌத்திஹி, ஏதோ சத்தம் போட்டே வரார், அவருடைய சத்தத்தின் ஷித்தத்தை நாங்கள் கேட்டோம், கடுமையான சத்தம் போட்டு வரார், ஏதோ உயர்ந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். வலா நஃப்கஹு மா யகூலு, ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் விளங்கவில்லை. ஹத்தா எந்தளவென்றால் தனாமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கிவிட்டார். ஃபைதாஹு யஸ்அலு அனில் இஸ்லாம், பெருமான் கிட்ட வந்து சத்தமாக பேசுகிறார். நான் கவனித்து கேட்டோம், என்ன கேட்குறாரு? பெருமானிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல்லைலா, இரவு பகல் 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபகால், அந்த மனிதர் கேட்டார், ஒரு கிராமவாசியான சஹாபி, ஹல் அலைய கைருஹுன்னு, எனக்கு என்ன இதை தவிர வேறு எதுவும் கடமை இருக்கிறதா ரசூல்லாட்ட? கிராமவாசி கொஞ்சம் அவர்கள் வாசகம் கடுமையாக தான் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா அதபு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதபே வேறு அதபு, அதனால் நின்று வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. கிராமவாசிகள்லாம் பண்ணால் இந்த மரியாதைங்க உள்ள நகரப்புறங்களில் உள்ள நடிப்பு கடிப்பு வெகுளித்தனமானவர்கள், நடிப்புலாம் கிடையாது, இது வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டா இட்லி தின்னு வச்சு நல்லா தின்னு வச்சுருத்து நல்லா நல்லா தின்னு அப்படின்னு வாங்க, நம்மளே வச்சுக்கிட்டு, அது முகப்பத்து, அவங்க முகப்பத்தை அப்படி தான் காட்ட முடியும். பிரியாணி அள்ளி வச்சு கறியெலாம் அள்ளி வச்சு, என்ன ஹஜரத்து கம்மியாக சாப்பிடுது, நல்லா தின்னு பா, இன்னும் கொஞ்சம் கொட்டுப்பா ஹஜரத்துக்கு அப்படின்னு, என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அதுதான் அவங்களுக்கு மரியாதையே, அதுதான் அவங்களோட மரியாதையே அவங்க பாஷையில் அதுதான். நல்லா கொட்டிக்கும் ஹஜரத்துன்னு சொல்லுவானோ, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல்லைலா, இரவு பகல் 5 நேரம் தொழுகை வேண்டும். ஃபகால ஹல் அலைய கைருஹுன்ன, இதை தவிர வேறு எதுவும் இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால லா, இல்லை, வேறு எதுவும் இல்லை. இல்லா அன் தத்தவ்வ, நீ மேல் மிச்சமாக நஃபிலாக எதுவும் செய்தாலே தவிர என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து பெருமான சொன்னாங்க வஸியாமு ஷஹரி ரமதான், ரமதான் மாதம் நோன்பு வைக்குதல் என்று சொன்னார்கள். ஃபகால அவர் சொன்னார் ஹல் அலைய கைருஹு, அதை தவிர வேறு எதுவும் மேல் கடமை இருக்கிறதா என்று கேட்டார். கால லா, இல்லை, இல்லா அந்த தத்தவ்வா, மேல் மிச்சமாக நஃபிலான நோன்பு மற்ற நேரங்களில் வைத்தாரே தவிர. கால வதக்கர லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்த, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்தை பற்றி அவருக்கு சொன்னார்கள். ஃபகால ஹல் அலைய கைருஹா, இதை தவிர வேறு எதுவும் கடமை இருக்கிறதா என்று கேட்டார். ஃபகால சொன்னார்கள் லா, இல்லை, இல்லா அந்த தத்தவ்வா, நஃபிலாக நீ எதுவும் செய்தாலே தவிர என்று சொன்னார்கள். கால ஃபஅதுபர ரஜுலு, அந்த மனிதர் திரும்பி சென்றார். ஹுவ யகூல், அவர் சொல்லிய வண்ணமாக வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸு மின்ஹு, இதிலிருந்து எதையும் நான் கூட்டவும் மாட்டேன், எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க அஃப்லஹர் ரஜுலு, இந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டார். இன் சதக, அவர் உண்மை சொல்லுவாரே ஆனால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி. நினச்சிங்களா? வஅன் 17 ஹதீஸ் நம்பர். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال இன்ன வஃப்த அப்துல் கைஸ் லம்மா அத்தவ் அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்களோ, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் மனில் கௌம், இது எந்த கூட்டத்தார் என்று கேட்டார்கள். வஃப்த அப்துல் கைஸ் என்றால் யார்? கவனிங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருந்த பொழுது அங்கே ஒரு மனிதர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அனஞ்சா அவர் பேர் முன்கித் பின் ஹப்பான், ஹப்பானோ ஹிப்பானோ தெரியாது, முன்கித் பின் ஹிப்பான் என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் பஹ்ரைன் சேர்ந்த ஹிஜ்ர் என்ற இடத்தை சார்ந்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட போகிறாங்க. அவர் வெளியூர்லேருந்து வியாபாரம் செஞ்சுருக்கார், முஸ்லீம் இல்லை. நிறைய வியாபாரிகள் இந்த மாதிரி தாங்க அங்கேருந்து சரக்குகள் கொண்டு மதினால வியாபாரம் செய்வாங்க. அவர் கடத்தெருவில் கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்கார். முன்கித் பின் ஹிப்பான்கிறவர். அவர் பஹ்ரைன் நாட்டை சார்ந்தவர். இங்கேருந்து வேறு நாடு அது, அங்கேருந்து வியாபாரம் செய்வாங்க. பெருமானார் கிட்டே போனாங்க. போய் என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. வீட்டில் அவர் குடும்பத்தில் அவர் குடும்பம், அவருடைய ஊரை பற்றி சாதாரணமாக என்ன, அந்த ஊர்லேயே 20 வருஷம் இருந்தவங்கள மாதிரி விசாரிக்கிறாங்க எல்லாத்தையும். வீட்டில் மாதமாக இருந்தாங்களா, பிள்ளைலாம் பற்றிட்டாங்களா, அப்புறம் அவங்க வீட்டு தலைவர் அவர் முந்திர் நல்லா இருக்கிறாரா, அவங்க மகளுக்கு கல்யாணம் வச்சுருந்தாரு, முடிஞ்சுங்களா, சிறப்பாக முடிஞ்சுங்களா அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் ஊரில் உள்ள செய்தி அவருக்கு அப்படியே மலைச்சி போய் எதிர்த்து நின்ட்டார். நீங்கள் எங்கள் ஊருக்காரரா நீங்கள் அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரு கடைசியில் ஒருத்தர் ஆடு வச்சுருந்தார், நல்லா வைங்க அப்படி சாதாரணமாக அந்த ஊரில் உள்ள செய்தி அத்தனையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கேட்குறாங்க. உங்கள் ஊர் தலைவர் மகளுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சில்ல, சரி அவர் அந்த ஊர் செக்ரட்டரி அவங்க பீமத்தை பற்றி வேறு கல்யாணம் முடிச்சிட்டாரா அப்படின்னு சர்வசாதாரணமாக அவங்க நடந்த செய்தி அத்தனையுமே கேட்குறாங்க. அவர் எந்திரிச்சு நின்ட்டார். கைகாலம் வேறு, நீ எங்கள் ஊருக்காரா, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்ததே கிடையாது நான் அப்படின்ட்டான். அவங்க பஹ்ரைனில் இருக்கார். அவர் விசாரிக்க யார் இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், இவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் இவங்களை காட்டுவான்னு அப்படி கையை பிடிச்சி அங்கேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வேறு யாரும் எங்கள் ஊரில் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலே தவிர வேறு யாருக்கும் இந்த செய்திலாம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் மூளை முடுக்கலாம் விசாரிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அல்ஹம் சூரா, இக்ரா சூரா, 2-3 சூறாக்கள்லாம் கற்றுக்கிட்டு வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் தான் இஸ்லாமானது வெளியே சொல்லாமல் மனைவி மக்களும் தெரிஞ்சு ஊர்க்காரன் தெரிஞ்சால் சாத்தி போடுவானோ சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இஸ்லாத்தில் இல்லை. அவங்க தனியாக உட்காந்து இவர் அமல் செஞ்சுட்டு ரூமில் வீட்டிலே தொழுதுட்டுருக்கிறார். அவங்க மனைவி பார்த்துட்டு அவங்க அந்த ஊர் தலைவர்கிட்ட போய், அவங்க அப்பா ஊர் தலைவராக இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் முந்திர் அவர் பேர், மனைவி போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இந்த முஸ்லீம்கள்லாம் தொழுவாங்கள்ல இந்த இஸ்லாமியர்கள்லாம், அந்த மாதிரி தொழுதுட்டுருக்கிறாரு அப்படின்னு கூட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டார். என்ன செய்தின்னு கேட்டாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். என்ன காரணம்? இந்த மாதிரி நடந்த செய்தி ஃபுல்லாக சொன்னேன். அப்படியா? ஒருத்தர் உங்களையும் கேட்டாங்க, உங்கள் மகளை கல்யாணம் முடிச்சாங்க அதையும் கேட்டாங்க, மாதமாக இருந்தாங்க அதையும் விசாரிக்கிறாங்க. அப்படியா நாங்கள் இது அப்படி அவரும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்படி அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நம்ம
அனுப்பி மார்க்க சட்டங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்து நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாத்தான பெருமானை தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த கபீல் அப்துல் கைஸிலிருந்து ஒரு சில பேர் ஒரு சுமார் 15 பேர் அவர்கள் கிளம்பி அந்த கபீல பேர் கபீல வஃப்து அப்துல் கைஸின் பேர். அங்கிருந்து ஒரு 15 பேர் கிளம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். அந்த வஃப்து அப்துல் கைஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வேறு இடங்களில் வரும், அங்கங்கே எல்லாம் வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து பெருமாட்ட மார்க் சட்டத்திட்டங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க. அணைஞ்சுங்களா? وعن ابن عباس رضي الله عنه قال إن وفد عبد القيس لما أتوا النبي صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم மனில் வஃப்த் மனில் கௌம் யாருமா இந்த கூட்டம் என்று கேட்டார்கள். மனில் வஃப்த் இந்த கூட்டம் யார் என்று கேட்டார்கள். காலு ரபியாவிலிருந்து முதர் முதர் 2 கூட்டம் பிரபலமான அரபு மக்கள் கூட்டம். பெருமாள் முதரில் உள்ளவங்க ரபியா முதர் தான் அரபில் பிரபலமான 2 கூட்டம், ரபியாவில் உள்ளவர்கள் அப்படின்னு. கால மர்ஹபம் பில் கௌம் இந்த கூட்டத்திற்கு வாழ்த்துக்கள், மர்ஹபான வரவேற்கிறேன் அவர்களை என்று சொன்னார். லவில் வஃப்த் கைர ஹசாயா வலா நதாமா, இது அரபியில் வெல்கம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வரவேற்கிறோம், வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஹசாயான ஹிசியான்லேருந்து, ஹிசியான்னா கேவலம் துல், நதாமனும் கைசேதம். வந்த இடத்துல கேவலப்பட்டு சில பேர் திரும்பி போவாங்க, ஏண்டா வந்தோன்னு கைசேதப்பட்டு போவாங்க. இந்த 2ம் இல்லாமல் நீங்கள் வாருங்கள், இங்கே உங்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் மகிழ்ச்சியும் தான் கிடைக்கும். கைசேதமோ வருத்தமோ நீங்கள் பட தேவையில்லை. வாருங்கள் வாருங்கள், சந்தோஷமாக வாருங்கள், வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வரவேற்கிற முறை ஒரு மாதிரி இருக்கும்ல, இது அரபி மக்கள் வரவேற்கிற முறை. சில பேர் மாலையிட்டு வரவேற்பார்கள். ஒரு ஊரில் பழக்கம், இல்லை வரவங்கன்னா மாலையிட்டு வரவேற்றால் வரவேற்குதல் அப்படின்னு. வரக்கூடிய அத்தனை பேருக்கு மாலை போடுவாங்க. சில ஊர்களில் சிகப்பு கம்பளம், சிகப்பு கலரில் துணி வாங்கி முடி வச்சுருப்பாங்க, ஒரு கார்பெட், அது வரவேற்கும் முறை. சிகப்பு கம்பளம் வைத்து வரவேற்றார். சில ஊரில் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது. இது இந்த மெத்தலை பாக்கு அந்த சிவப்பாக போட்டு வருக வருக என்று வரவேற்க ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது. சில பன்னீர் தெளித்து வரவேற்கிறது இருக்குல்ல. ஒரு ஊரில் வரவேற்கும் முறைகள் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் வந்து கூத்தாடி வரவேற்பாங்க, டும் கடிச்சு டும் 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 அடித்து வரவேற்பாங்க. இப்போ கூட சமீபத்தில் முடி விரித்து போட்டு ஆடுறாங்க. அப்படி ஒரு தலைவரை வரவேற்கிறதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள்லாம் நிற்க வச்சு முடி வச்சு இதுதான் வரவேற்கிறது தான். அதை நம்ம ஊரில் ஒப்பாரி வைக்கிறது. அதான் அந்த ஊரில் வரவேற்கிறது. இப்போ சமீப பேப்பரில் போட்டிருந்தாங்க, ஒரு ஊருக்கு அமெரிக்க அதிபர் போகிறாரு, எல்லாம் முடியை விரித்து ஆட்டி போடுறோம், பெண்கள்லாம் அப்படி ஆடிட்டு தலைமுடி விரித்து வரவேற்கும். அது வரவேற்கும் முறை. நம்ம ஊரில் வந்துட்டியா, இனி அவள் தான் உனக்கு ஆப்பு சங்கு, உனக்கு சங்கு ஊத போகிறாங்க அப்படின்னு தலை விரிக்கோலமாக அவங்க அது சங்குக்கு அர்த்தம், மூத்து அப்படின்னு. அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னது, இப்போ வரவேற்கும் முறை பெருமானார் வரவேற்கிறான். கைர ஹசாயா வலா நதாமா, வருத்தமின்றி மகிழ்வோடு கேவலமின்றி கண்ணியத்தோடு உங்களை வரவேற்கிறோம். காலு யா ரசூலுல்லாஹ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னா லா நஸ்ததீஉ அன் நஅதீக இல்லா ஃபி ஷஹ்ரில் ஹராம், ஷஹ்ருல் ஹராமை தவிர மற்ற மாதங்களில் உங்களிடத்தில் வருவதற்கு நாங்கள் சக்தி பெறவில்லை. வ பைனனா வ பைனக ஹாதல் ஹையு மின் குஃபாரி முதரை சார்ந்த காஃபிர்கள் இருந்தும் ஒரு கூட்டத்தினர், ஹையினா ஒரு குழுவினர் கூட்டத்தினர் எங்கள் ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் மத்தியில் இருக்கிறார்கள். அவங்க ஊர் வந்து பஹ்ரைன், இது மதீனா, 2க்கும் வரக்கூடிய வழியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஷஹ்ருல் ஹராம்னா வர முடியும். ஆனால் ஷஹ்ருல் ஹராம்னா 4 மாதங்கள். எது? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்தது வந்து ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களிலும் அரபு மக்கள் யாரும் சண்டை போட மாட்டாங்க. சண்டை போடுறது மிகப்பெரிய பாவம். சண்டை போட்டு அவங்க குலத்துக்கே கேவலம், குலநாசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அக்கீதா. அதனால் துல்ஹஜ் பிறை, துல்காதா பிறை பிறப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் விட்டு குத்து சண்டைன்னு போட்டிருப்பாங்க. பிறந்துருச்சு, துல்காதா பிறை பிறந்து விட்டது என்றால் எல்லாம் வாழலாம் கீழே போட்டுருவாங்க. அவர்களை வரவேற்று சோறு போடுவாங்க. நேற்று வரைக்கும் சண்டை போட்டிருப்பானுங்க. 2 குழுவினர், இங்கே ஒரு ஒரு 1000 பேர், அங்கே ஒரு 1000 பேர் இருந்து 2 பேரும் சண்டை போட்டிருப்பானுங்க. துல்காதா பிறந்துடும். இவங்க விட்டு போய் அவன் சாப்பிடுவான், அவன் விட்டு போய் அவன் சாப்பிடுவான். யாராக இருந்தாலும் வெட்ட மாட்டானோ கொத்த மாட்டானோ. இவன் அப்பாவே கொலை செஞ்சே வந்தால் கூட சோறு தின்ட்டு போங்க.
வாங்க சாப்பிட்டு போங்க. சாப்பாடு கொடுக்கறது அரபு மக்களில் ஒரு கௌரவம். யாரும் சாப்பிடாமல் போனால் கோச்சிக்குவாங்க. ஐயா உங்கள் ஊருக்கு வந்தானா அவன் சாப்பிடாம வந்துட்டானாமே, இதை விட கேவலம் உங்கள் ஊருக்கு என்ன, உங்கள் குலத்துக்கு என்ன, குல நாசம், என்னடா நீங்கள்லாம் என்ன குலம், நீங்கள் என்ன கோத்திரம்டானவன், கஞ்ச பிசினரி கோத்திரமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்தவர்களுக்கு தான் சாப்பிடாவிட்டாலும் அவங்க சாப்பாடு கொடுப்பது அரபு மக்களுடைய பழக்கம். ஆனாச்சா எல்லாம் சாப்பாடு போட்டுருப்பாங்க. அடுத்த பிறக்க போகுது துல் ஹஜ்ஜு முஹர்ரம் சஃபர் போகிற பிறக்க போகுதுன்னா இன்றைக்கி வர முடிச்சு விட கிளம்பிடு, சஃபர் பிறக்க போகுது, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்றாங்க. எல்லாம் கிளம்பிடுவானுங்க. சஃபர் பிறந்துருச்சு, மறுபடி வாழத்துக்கு அடி வெட்டு குத்து அப்படி. அதனால் அந்த 4 மாதம் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். ஒன்று இந்த 3 மாதம் ஹஜ்ஜுக்கும் வரக்கூடிய மாதமாக இருக்குன்னா 3 மாதம் வரிசையாக. அதே மாதிரி அங்கே வெயில் காலங்களில் வெயில் காலத்துடைய ஒரு வியாபாரம், குளிர்காலத்துடைய வியாபாரம், 2 வியாபாரம் இருக்குது. ரெஹலத்த ஷிதாய் சைஃப், குளிர்கால வியாபாரம் ஒன்று, வெயில் கால வியாபாரம் ஒன்று. அதுக்காக வேண்டி இந்த 3 மாதம் 1 மாதம், அப்புறம் ரஜப் மாதம் 1 மாதம் வியாபார மாதம். வியாபாரம் கொடுக்கல் வாங்கலுக்கும் மற்ற வணக்க வழிபாடுகளுக்கும் அந்த மாதங்கள். மற்ற மாதம் சண்டை நடக்கும் தொடர்ந்து. அப்போ இந்த 4 மாதங்களில் தான் நாங்கள் சஃபர் செய்து உங்கள் தேடி வர முடியும். இப்போ ரஜப் மாதம் வந்திருக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ போயிட்டு அடுத்தது நாங்கள் ஷாபான், ரமதான், ஷவ்வால் முடிஞ்சு துல்காதில் வர முடியும். அடுத்த 3-4 மாதம் ஆயிரும் வர்றதுக்கு. இப்போ முஹர்ரம் மாதம் முடிஞ்சுன்னா சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப். அடுத்த 6 மாதம் ஆயிரும் பெருமாளை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால அடிக்கடி எங்களால் டெய்லி மாதம் உங்கள்கிட்ட தாலீம் வாங்கி பாடங்களை படித்து கொண்டு செல்வதற்கு எங்களால் முடியாது. அதனால் எங்களுக்கு எங்கள் அமல் செய்வதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருங்க, நாங்கள் அதன்படி அமல் செஞ்சுக்கிறோம், திரும்ப வர்றதுக்கு அடுத்த வர்ற வரைக்கும் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே இந்த முதற் மக்கள் இருக்கிறார்கள், காஃபிர்கள். அம்ருனாபி அம்ரின், எங்களுக்கு சில காரியங்களை ஏவி விடுங்கள். ஃபஸ்லின், தெளிவான விஷயங்களை. நுஹ்பிரு பிஹி மவராயினா, எங்களுக்கு பின்னால் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம், 15 பேர் வந்திருக்கிறோம், இன்னும் பெரும் கூட்டம் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்திகளை நாங்கள் சென்று எடுத்து சொல்லுவோம். வ நதுகுலு பிஹில் ஜன்னா, அவற்றை அமல் செய்து நாங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவோமே, அந்த அளவுக்கு தேவையானதை எங்களுக்கு சொல்லிடுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. வ சஅலூஹு, இன்னும் கேட்டார்கள் அனில் அஷ்ரிபத்தி, குடிபானங்களை பற்றியும் கேட்டார்கள். என்னென்ன பானங்கள் குடிக்கலாம், எதை குடிக்க வேண்டாம் என்றும் கேட்டார்கள். ஃபஅமரஹும் பி அர்பஇன், பெருமானார் சில 4 விஷயங்களை அவர்களுக்கு ஏவினார்கள். வ நஹாஹும் அன் அர்பஇன், 4 விஷயங்களை தடுத்தார்கள். அமரஹும் பில் ஈமானி பில்லாஹி வஹ்தஹு, அவர்களுக்கு அல்லாஹை கொண்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஈமான் கொள்ளும்படி அவர்களுக்கு ஏவினார்கள். கால, கேட்டார்கள், ததரூன மல் ஈமானு பில்லாஹி வஹ்தஹு, அல்லாஹை கொண்டு மட்டும் ஈமான் கொள்வதென்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். காலு அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று அவர்கள் சொன்னார்கள். கால, பெருமான் சொன்னார்கள், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பதாக இருக்கும் ஈமான் என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வது தான் ஈமான்னு சொன்னாங்க. ஒன்றாச்சுங்களா. வ இகாமி ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவது. 2. வ ஈதாய் ஸகாத், ஸகாத்தை கொடுத்து வருவது. 3. வ ஸியாமி ரமதான், ரமதான் மாதம் நோன்பு. 4. அப்போ ஏன் ஹஜ்ஜு சொல்லலைன்னா, அப்போ ஹஜ்ஜு கடமை ஆகலை. ஹஜ்ஜு பெருமாள் கடைசி வருஷங்கள்லாம் கடமையாச்சு. இது 8 தான் ஹஜ்ஜு கடமையாச்சு. அப்போ ஹஜ்ஜு கடமையால் அது சொல்லலை சொல்லதான் சொல்லு. வான் துழ்த்து மினல் மகனமி அல் ஹும்ஸ், மகனம்னா கனிமத்து பொருள். போர்களில் ஈடுபட்டு கனிமத்தாக பொருள் கிடைத்தால், போரில் கிடைக்கக்கூடிய கொள்ளை பொருட்கள் இது கிடைத்தால் அதில் 5இல் 1 அரசிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அரசாங்கத்தை கொடுத்துடணும். மிச்ச 4 போரில் சென்றவர்கள் பங்கிட்டு கொள்ளலாம். ஒரு 1000 பேர் போய் சண்டை போடுறாங்க, ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த போர் படை வீரர்கள் கைப்பற்றப்பட்ட பொருள்கள் இருக்குது, தங்கம், வெள்ளி, நகை, காசு, பணம், உணவு பொருள் இருந்தாலும் அதில் 5இல் 1 பங்கை அரசிட்ட ஒப்படைச்சிடணும், அரசாங்கத்தை பைத்துல் மாலில் பொது கருவூலத்தில் ஒப்படைச்சிடணும். மீதி 4 பங்கை எடுத்து அந்த 1000 பேரும் பங்கு வச்சுக்கலாம். குதிரை, ஒட்டகம், ஆடு, மாடு எது கிடைச்சாலும் சரி. அந்த 5இல் 1 கிடைக்கும்ல, அதை அரசாங்கம் சேர்த்து வச்சு ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். யாருக்கு தேவையோ அது கொடுப்பாங்க. இது இஸ்லாமிய நடைமுறை. இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். வ நஹாஹும், அவரை தடுத்தார்கள். அன் அர்பஇன், 4 விஷயங்களை தடுத்தார்கள். அல் ஹந்தமி வ துப்பாய் வ நகீரி வல் முசஃபத். இப்போ இது 4 பாத்திரங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஹந்தம் என்று சொன்னால் பெரிய மண்பாண்டத்துக்கு சொல்கிறது.
மண்கோல், பெரிய ஜாடி, மண் ஜாடி, ஆள் உயரத்துக்கு இருக்கும், இவ்வளோ பெருசு. துப்பா அப்படின்னு சொன்னால் சுரை குடுவை, சுரக்காய் பெருசாக முத்த விட்டுருவாங்க, அது மேலே சீவி உள்ளே வந்து காஞ்சிருக்கும், அதில் ஊற்றி வச்சுக்குவாங்க மதுவை. துப்பா. நக்கீர், நக்கீர்னா நக்கரன்னா குடைந்தான்னு அர்த்தம். மரங்கள் இருக்குல்ல, பெரிய மரத்தை உடச்சி, மரத்தை அடித்தண்டை உடச்சி அதை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சுரண்டி எடுத்து அதை பாத்திரம் மாதிரி ஆக்கிடுவாங்க. மது வைப்பது நல்ல குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். நக்கீர். வல் முசஃபத், முசஃபத்னா தார் பூசப்பட்ட குடுவை. ஒரு பாத்திரத்தில் சுற்றி உள்ளுக்குள்ளே தார் பூசிடுவாங்க, பூசிட்டா அந்த அந்த மது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் பணம் கல் கேட்குறாங்களா, உள்ளுக்குள்ளே சுண்ணாம்பு பூசி வச்சுருவாங்க. சுண்ணாம்பு பூசிட்டு அந்த பணம் கல் வந்து தெளிவாக மாறிடும். அது இல்லைன்னா கல் போதை தரும் வஸ்துவாக இருக்கும். பனை மரத்துலேருந்து இருக்கிறாங்களே அந்த சட்டி முழுசும் உள்ள சுண்ணாம்பு பூசி வச்சுட்டாங்கன்னா அது தெளிவு, அது குடித்தா போதை வராது. தெளிவுன்னு விற்கிறாங்கல்ல பாய், அது பேர் என்ன சொல்லுவாங்க, பதனி, பதனின்னு சொல்லுவாங்க, பதநீர். அது உள்ளுக்குள்ளே கல் இது பூசப்பட்டது. அது மாதிரி உள்ளுக்குள்ளே தார் பூசப்பட்டது. தார்னா இப்போ உள்ள ரோடு போகிற தார் இருக்க, இது இப்போ உள்ளது. இது வந்து குரூட் ஆயில், பூமியின்னு எடுக்கப்படக்கூடிய குரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள கடைசி பகுதி தார் என்று சொல்லி ரோடு போகிற யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் தார்னால் ஒரு மெழுகு மாதிரி ஒரு பொருள். இந்த மெழுகு இருக்குல்ல, தேன் கூட்டு மெழுகு எடுப்பாங்க, அது மாதிரி பூசப்படக்கூடிய ஒரு பொருள். அதை பூசிடுவாங்க, அதை பயன்படுத்துவார்கள். இந்த 4 எதுக்கு சொல்கிறாங்க 4 பாண்டத்தில் அப்படின்னா, அந்த காலத்தில் மதுன்னு 4 தான். இந்த 4 வகை மதுக்களுக்கும் 4 பாத்திரங்கள். இதை சொன்னால் வந்து அந்த மதுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதான் அஷிர்பத் எது குடிக்கலாம் எது குடிக்க வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து பிராந்தி கடை, விஸ்கி கடைன்னு போட்டிருப்பானுவான், மது கடைகள். அதில் 100கணக்கான வகை வச்சுருக்கிறான், ஒவ்வொரு பிராண்டு பேர் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் திராட்சையிலிருந்து எடுக்கப்பட்ட ரசம், அது மாதிரி பேரிச்சம்பழத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய மது, இது 4 வகை மது தான் பிரபலமான மது. அது 4க்கும் 4 பாத்திரங்கள். அப்போ தம்பி என்ன சாப்பிட்றீங்க, இவன் சொரக்குடுவை சாப்பிட்றீங்க, மரக்குடுவை சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இவங்க சொரக்குடுவைன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 4 குடுவை இருக்கும். சொரக்குடுவை கொண்டு வந்து கொடுத்திங்கன்னா அது அந்த ஒன்றுக்கும் ஒரு இஸ்திலாஹி வார்த்தை. சொரக்குடுவைனா அது திராட்சை மதம், திராட்சை மது. மரக்குடுவை அப்படின்னு சொன்னால் அது வந்து பேரிச்சம்பழம் மது. அதே மாதிரி தார் குடுவை அப்படின்னு சொன்னால் அது வந்து கரும்புலேருந்து இருக்கப்பட்ட மது. இப்படி இந்த பொருளை சொல்லி அதை கொண்டு நோக்கம் அதில் பயன்படுத்தக்கூடிய குடிபானங்கள். இப்போ 4ஐயும் தடை செய்தார்கள் அப்படின்னா 4லும் பயன்படுத்தக்கூடிய 4 மது தடை செய்தார்கள். இது 4 தான் மதுக்கும் பயன்படுத்தக்கூடியது. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம சர்பத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஊரில் பார்த்து நீளமாக கிளாஸ் இருக்கும், அதுதான் சர்பத்து குடுவை. மதுவுக்கு பார்த்தீங்களா, ஒரு கிளாஸ் வந்து கீழே ஒரு புடி மாதிரி வச்சு அது கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்கும், இது மது குடுவை அப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சர்பத்துக்கு நீளமாக பிளாஸ்டிக், நீளமாக ஒரு கண்ணாடி குடுவை இருக்கும் அப்படின்னு. ஒன்றுக்கும் ஒரு இஸ்திலாஹ் சில குடுவைகள் இதுக்கு உள்ளது, இந்த கிளாஸ் இதுக்கு உள்ளது, இந்த கிளாஸ் இதுக்கு உள்ளது. சாயாக்கு அப்படி டீக்கு அப்படின்னு சொன்னால் அது டீ கப்பு கடையில் வச்சுருக்காங்கல்ல, கடையில் சன்னமாக இருக்கும், கீழே சன்னமாக, மேலே மொத்தமாக இருக்கும், கீழே சன்னமாக வரும் ஒரு உலகத்தில், அது டீ குடுவை. அது மது குடுவையில் போய் டீ குடிப்பாங்க யாராச்சும், மது குடு நீளமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி உயரமாக மேலே இப்படி வந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா மது குடுவை. அது சாயா குடிக்க மாட்டாங்க. சாயா குடுவையில் கொண்டு போய் சர்பத்து கொடுக்க மாட்டானோ, ஒரு வாய் தான் வரும். அது ஒன்றுக்கும் ஒன்று இருக்க மாதிரி நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி அப்போது வைத்திருந்த இஸ்திலாஹிகள். இதை தடை செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இதில் பயன்படுத்தக்கூடிய மதுவை தடை செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்கிறாங்க பானங்களை தடை செய்து மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தக்கூடிய குடுவைகளையும் தடை செய்தார்கள் ஆரம்பத்தில். ஏன்னா அதை பார்த்தா அது ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பின்னாடி அது ஜாயிஸு அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு. வகால பெருமாள் சொன்னாங்க, இஹ்ஃபதூஹுன்ன, இந்த விஷயங்களை மனனம் செய்து கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வஹ்பிரூபிஹின்னமும் வராஅக்கும், உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு இதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி வலஃபதுஹு லில் புகாரி. வன் உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم وحوله إصابة من أصحابه.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அவர்களை சுற்றி அவருடைய சஹாபாக்கள் இருந்தும் ஒரு கூட்டம் இருந்தது. இசாபத்துனா ஒரு சிறு கூட்டம். பெருமானார் சொன்னாங்க, பாயிஊனி, என்னிடத்தில் நீங்கள் பைஅ செய்யுங்கள், ஒப்பந்தம் செய்யுங்கள். அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையன், நீங்கள் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யுங்கள். இப்போ இவங்க ஏற்கனவே கலிமா சொன்ன முஸ்லீம்கள் தான், சஹாபாக்கள். இன்னும் அசஹாபின்னு போட்டிருக்கு. அசஹாபு ஏற்கனவே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டாங்க. அது பையத்துல் ஈமான் என்ற பேர். பைய செஞ்ச பின்னாடி மறுபடியும் பைய செய்கிறாங்க அப்பப்போ ஒரு சில விஷயங்களுக்கு. இது பையத்துல் அஹ்காம் என்று சொல்கிறது. மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லி அப்போ பைய செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இல்லாமல் பையத்துல் ஹுசூசியான்னு ஒன்று இருக்குது. தனிப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கான பைய செய்வது, ஒப்பந்தம் செய்வது. இப்போ சொல்லு, இனிமேல் நீ யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், இன்னும் பயிற்சி என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணு அப்படின்னு ஒரு சாஹிபி கேட்டாங்க. இனிமேல் என்னிடத்துல நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்ன அந்த சஹாபித்தன் வாழ்நாளில் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, குதிரையில் போயிட்டுருக்குமா சாட்டை கீழே விழுந்தால் கூட இறங்கி தான் எடுப்பார், எப்படி யார்ட்டையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு இது தனிப்பட்ட முறையில். அப்போ இந்த பையத்துல் அஹ்காம் அது செய்யலாம், ரசூலுல்லாஹி சுன்னத்து. அதுதான் இன்னைக்கு சூஃபியாக்கள் அவுலியாக்கள் செய்கிறாங்க. இன்னைக்கு ஷேഖமார்கள் தன்னை தேடி வரக்கூடியவர்கள்ட்ட குடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், இந்த மாதிரி ஒழுங்காக தொழுகிறேன், அதான பைய செய்கிறாங்க. பெருமாள் சுன்னத்து தான் பையத் என்பது. அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையன். சில பேர் சொல்கிறாங்க, என்ன அவங்க தான் முஸ்லீம் ஆகிட்டாங்க, முஸ்லீம்கிட்ட என்ன பையத்து அப்படின்னு. ரசூலை பைய செஞ்சாங்களேப்பா, ரசூலை முஸ்லீம் ஆகிறதுக்கான பைய செஞ்சாங்க, புது பையத்தில் ஒன்று அப்படின்னா அதுதான் இது. முஸ்லிமான தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைய செய்கிறார்கள். அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையன், அல்லாஹோடு எதையும் இணை வைக்க மாட்டோம். வலா தஸ்ரிகு, நீங்கள் திருட மாட்டீர்கள், திருட மாட்டோம் என்று பைய செய்யுங்கள், நீங்கள் இனிமேல் திருடக்கூடாது. வலா தஸ்னு, ஜினா செய்ய மாட்டீர்கள். வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டீர்கள். வலா தஅத்து பி புஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும், எந்த ஒரு இட்டுக்கட்டான விஷயங்களையும் சொல்ல மாட்டீர்கள். புஹ்தான்னா அடுத்த ஒரு இட்டுக்கட்டுதல். தஃப்தரூனஹு, அதை நீங்கள் உட்கார்ந்து இஃப்திரா செய்வீர்களே, இட்டுக்கட்டுவீர்களே, யோசித்து முடிவு செய்வீர்கள். பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து. அர்ஜுலிக்கும் ஐதீக்கும் அர்த்தம் என்ன, கைகள் கால்கள். இந்த அர்த்தம் என்ன, உங்களுக்கு முன்னால் 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இஃப்ட்டு கட்டி அவரை இப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி மாட்டி விடுவோம் என்று நீங்களே உட்கார்ந்து பொய்யை புனைந்துரைத்து இன்னொருத்தர் மீது இட்டு கட்டி சொல்வது, இவ்வாறு செய்யக்கூடாது. வலா தஅசூபி ஃபி மஅரூஃபின், எந்த நற்காரியங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டீர்கள். ஹமன் வஃபா மின்கும், யார் இந்த ஒப்பந்தங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றினீர்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு நற்கூலி அல்லாஹ்விடத்திலாக இருக்கும். ஒமன் அசாப மின் தாலிக்க, இவற்றிலிருந்தும் ஏதேனும் ஒரு குற்றத்தை உங்கள் யாரும் செய்துவிட்டால், ஷையன் ஏதேனும் ஒன்றை, ஃபஊகிப பிஹி ஃபித் துன்யா, அதன் காரணமாக இவ்வுலகிலே அவர் தண்டிக்கப்பட்டு விட்டால், ஹுவ கஃபாரத்துன் லஹு, அது அவருக்கு கஃபாராவாக ஆகிவிடும், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். திருடிட்டார், பிடிபட்டார், கையை வெட்டிட்டாங்க, அதோட அந்த திருட்டக்கூடிய குற்றத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிதான். விபச்சாரம் பண்ணிட்டார், 80 கசையடி, முஹ்சின் அல்லாதவராக இருந்தார், சிறுவராக இருந்தால். முஹ்சின் திருமணமானவரை விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொல்லப்படுவார். கொலை செய்தால் திரும்ப கொலை செய்யப்படுவார். மது அருந்தினால் 80 அடி அடிக்கப்படுவார், கசையடி. இவ்வாறு அதற்குரிய தண்டனை இங்கே அவர் பெற்றுக்கொண்டாரேயானால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, கஃபாராவாகிவிடுகிறது. ஒமன் அசாப் மின் தாலிக்க ஷையன், இந்த குற்றங்களிலிருந்தும் ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்தார். சும்ம சத்ரஹுல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா, இந்த உலகிலே அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் அதை மறைத்து விட்டான் என்றால், ஃபஹுவ இலல்லாஹி, அவருடைய பொறுப்பு அல்லாஹின் பக்கமாக இருக்கும். இன்ஷா அஃபானு இன்ஷா ஆகபஹு, அல்லாஹ் விரும்பினால் அவரை மன்னிப்பான், அல்லாஹ் விரும்பினால் அவரை தண்டிப்பான். ஒரு மது குடித்தார், யாருக்கும் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டார், யாருக்கும் தெரியவும் இல்லை. வெளியே தெரிஞ்சால் 80 கசையடி அடிக்கணும். அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ் மன்னிச்சிடும். துனியாவில் மறைச்சிட்டான். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய இஷ்டம். அல்லாஹ் நினைத்தால் மன்னிக்கலாம், நினைத்தால் தண்டிக்கலாம்.
அந்த ஜினா செஞ்சார், யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டாருங்க. தெரிஞ்சால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். ஆணையும் பெண்ணையும் 2 பேரையுமே. 2 பேரும் மனம் ஒத்து செய்திருந்தால், இல்லை வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை கற்பழிச்சிருந்தாருன்னா இவருக்கு தண்டனை, அவருக்கு தண்டனை, இந்த அம்மாவுக்கு தண்டனை கிடையாது. 2 பேரும் தப்பு செஞ்சாங்க, ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிட்டாங்க, யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டாங்க. மறுமை நான் அல்லாஹ் நினைத்தால் அவர் தண்டிக்கலாம், நினைத்தால் தௌபா செஞ்சால் தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சுக்குவோம். அல்லாஹ் இவ்வுலகில் தண்டனை கிடையாது அவருக்கு. இவ்வாறு நீங்கள் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று கேட்டார்கள். ஃபபாயனாகும் அலா தாலிக, நாங்கள் அதன் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தோம். முத்தஃபகுன் அலைஹி. وعن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال خرج رسول الله صلى الله عليه وسلم في أضحى أو فطر إلى المصلى. ஒரு ஈதுல் அல்ஹாவிலோ அல்லது ஈதுல் ஃபித்ரிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசல்லாவின் பக்கம் சென்றார். தொழுமிடம் அதனால் மஸ்ஜித் நபி சின்னது, இடம் பத்தாது. அதனால ஒரு பெரிய மைதானத்தை போய் தொழுவாங்க, எல்லோரும் வருவாங்க இல்லையா ஈதுக்கு, அதனால இடம் பத்தாது அப்படின்னு. அதாவது மைதான தொழுகை அப்படிங்கிறாங்க. மைதானத்தான் தொழுகணும்னு கட்டாயம் இல்லை, மைதான தொழுகை கூடும் அப்படிலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் சிறிய இடமா இருந்துச்சு, அது மைதானம் தொழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிற்காலத்துலலாம் மஸ்ஜித் நபி விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இடத்துலேயே அங்கே உள்ளதே பெரிய இடம் மஸ்ஜித் நபி தான். இப்போ அங்கே தான் நடக்குது. இப்போ கூட ஈது எங்கே நடக்குது? மஸ்ஜித் நபி தான். காபால் தான், மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமில் தான் ஈது நடக்குது. இதுக்குன்னு காட்டுக்க போவாங்க எல்லோரும், இங்கே இருந்தால் தேவையில்லை. அப்போது தொழுகையும் இடத்திற்கு பெருமானார் சென்றார்கள். செல்லும் இடத்திலே பெண்களும் ஒன்றாக திரண்டு எல்லோரும் தொழுகைக்கு வந்திருந்தார்கள். அக்காலத்தில் பெண்களையும் பெருமானார் தொழுகைக்கு வரும்படி வற்புறுத்துவாங்க. ஏன்னா பெருமானார் ஃபஸ்ட்டு அவங்க தான் தொழுகையை கற்றுக் கொடுக்குறவங்க, அதுக்கு பின் தான் மற்றவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ எப்படி தொழுகும் முறை என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானுடைய உரையை கேட்க வேண்டும், பெருமானுடைய பயானம் கேட்கணும், பெருமானை கண்ணால் பார்க்கணும், பார்க்குறது சஹாபி, பார்த்தா சஹாபி ஆயிடுவாங்க. இன்னும் உரையை கேட்டால் ரிவாய் செய்வாங்க, உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எத்தனையோ பெண்கள் ரிவாய் செஞ்சுருக்காங்க ஹதீஸுகளை, ஆயிஷா நாயகம், முசல்மா எதானும் எத்தனையோ பெண்கள் ரிவாய் செய்கிறாங்கல்ல. ரிவாய் செய்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவை தானே, செஞ்சுதானே தெரியும் உங்களுக்கு. அதனால் அவர்கள் பெண்களையும் தொழுகைக்கு வரும்படியும், ஜும்மாவுக்கு வரும்படியும், ஈதுக்கு வரும்படியும் வற்புறுத்தி கூப்பிடுவாங்க. பிற்காலத்தில் அதெல்லாம் சஹாபாக்கள் பார்த்தாங்க, சரியில்லை, அவங்க வீட்டு தொழுதுக்குன்னு தடை பண்ணிட்டாங்க. خرج رسول صلى الله عليه وسلم في أضحى وفطر إلى المصلى فمر على النساء, பெண்கள் இருக்கும் பகுதியில் நடந்து சென்றார்கள். ஃபகால சொன்னார், பெண்கள் பகுதி கடந்து போகிறாங்க. ஃபகால சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, தாய்மார்களே, பெண்களே, பெண்களின் கூட்டமே, மாஷரா கூட்டம், தசத்தக்ன, அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ஃபைன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், உங்களை நரகவத்தி நாசிகள் அதிகமானவர்களாக உங்களை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஃபகுல்ன, அந்த பெண்கள் சொன்னார்கள், வபிமா யா ரசூலல்லாஹ், யா ரசூல், நரகவாதிகள் அதிகமாக எங்களை பார்த்தேன்னு சொன்னீங்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? கால, பெருமானார் சொன்னாங்க, 2 காரணம். துக்கு சிர்ன லேனட் செய்வது, பிறரை சபிப்பதை அதிகமாக செய்கிறீர்கள். இதுக்கு எடுத்தாலும் சாபம், நாசமாக போனவன், உருப்படாமல் போனவன், எல்லாத்துக்கும் மனுஷன்லேருந்து மாட்டிலேருந்து ஆட்டிலேருந்து நாசமாக போன கொசு கடிக்கடின்னு கடிக்குது. தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் வீதியில் போனவன் ஜி. அப்புறம் திட்டுற வார்த்தைங்க பை, கொல்லையில் போனோம் ஜி. இந்த கொல்லையில் போன ஈ முக்கின்னு முக்கியது அப்படின்னு, ஈ கொல்லையில் போனால் என்னத்துக்கு ஆகும்? அந்த மாதிரி எல்லாத்தையும் திட்டுறது. பாலா போன கரண்ட்டு டக்குன்னு போயிடுது, கரண்ட்டையும் திட்டுறது, அதையும் உள்ள மனுஷனை திட்டி கடைசியில் ஆடு மாடை திட்டி கரண்ட்டு. இந்த உருப்படாத காற்று அடிக்குது பாரு, என்ன குளிர் அடிக்குது. இந்த சூரியன் நாசமாக போன சூரியன் என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு எதையுமே விட்றதில்லை. எது கண்ணில் படுதோ எல்லாம் நாசமாக போனது, உருப்படாமல் போனது, வீணாக போனது, ஒரு கழிச்சலில் போனது, 2 கழிச்சலில் போனது, இது வேறு எல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறது. துக்கு சேர்ன லேனத்தை அதிகமாக செய்வார்கள், அதிகமாக செய்கிறீர்கள். ஒரு துக்கு ஃபிர்னல் அஷீர, கணவருக்கு நன்றி மறந்து நடந்து கொள்கிறீர்கள். எல்லாமே அவர் செஞ்சு போகிறாரு, எதுனா செஞ்சீங்க பெருசா, எனக்கு ஒரே வார்த்தை முடிஞ்சா.
காலையில் சாதருக்கு உரைக்கிறது எல்லாம் இந்த கொண்டாடி கொட்டுறதான் எல்லாம் கொட்டுன்னு கொட்டி தின்னுவிட்டேன். பெருசாக என்ன செஞ்சுட்டீங்க, கல்யாணம் முடிச்ச காலத்துலேருந்து ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இல்லை நான் அப்படின்றோம். ஒரே போடு 8 பிள்ளை பெற்றிருப்பா, கல்யாணம் முடிச்சு இன்னும் ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இல்லை, ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பெருமானா சொல்கிறாங்க சார், வேறு வயசில் வருது. ஒமார ஐத்து மின் நாக்கிசாத்தி அக்கலையும் தீனின். அக்கல்னா அறிவு, தீன்னா மார்க்கம். தீனிலும் மார்க்கத்திலும் குறைந்த பெண்கள், அறிவிலும் குறைந்தவர்கள், தீனிலும் குறைந்தவர்கள் இவர்கள். அதுஹபுலில் உப்பிர் ரஜுலுல் ஹாசிம். ஹாசிம்னா கூரான அறிவு படைத்த ஒரு மனிதனுடைய அறிவையே போக்கி விடுகிறார்கள். அப்படி யாரையும் நான் பார்க்கவில்லை. ஹெதா குன்னா, உங்களில் ஒருவரை தவிர. பொம்பளை அறிவு கூர்மையானவனுடைய அறிவும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், பொம்பளை பார்த்து வலிய ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படின்னு வலிய ஆரம்பிச்சிடறான். அவன் அறிவெல்லாம் காணா போயிடுது. பெரிய பெரிய விஞ்ஞானிகளையும் பெரிய பெரிய அறிவுள்ளவர்களையும் பெரிய பெரிய ஆலிம்களையும் பஞ்சாஜி மாதிரிங்க மயக்கி அவரை துனியாவின் பக்கம் இழுத்து கொண்டு வந்துடுறாள்வா. அப்போ கூர்ந்த அறிவு படைத்த மனிதனின் அறிவையும் போக்கிவிடக்கூடியவர்களாக வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை, உங்களில் ஒருவரை தவிர. உங்களுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களையும். உடனே அந்த பெண்கள் குல்னா ஒமானு குசானு தீனினா அக்கலினா யார சொல்லா, யார சொல்ல எங்கள் தீன்லேயும் நாங்கள் கம்மி, அக்கல்லையும் கம்மி, அறிவும் கம்மி, மார்க்கமும் கம்மின்னு சொன்னீங்களே, அப்படி என்ன எங்களில் அறிவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டாங்க. கால பெருமான அரைச ஷஹாதத்துல் மரஹத்தி மிஸ்ர நிஸ்ஃபி ஷஹாதத்து ரஜுல். அல்லாஹ் குர்ஆனில் ஆண்களுடைய சாட்சியில் பாதி தான் பெண்களின் சாட்சின்னு சொன்னானா இல்லையா? ஆமாம். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆண் சாட்சி சொல்லலாம், ஆனால் பெண்கள் 2 பேர் சாட்சி சொல்லணும். 2 ஆண்கள் சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துல 4 பெண்கள் சாட்சி சொல்லணும். அப்போ ஒரு ஆணுடைய சாட்சியில் பாதி தான் ஒரு பெண்ணுடைய சாட்சி. இப்படி சொல்லியிருக்கான் அல்லவா? கொல்னா பலா ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள். கால ஃபதாலிக்கு மின் குசானி அக்கலியா, அதற்கு காரணம் அவருடைய அக்கல் கம்மி, பாதி அறிவு தான், பாதி தான் வேலை செய்யும், பாதி வேலை செய்யாது. கால அலை செய்த ஹாலத் லம் துசல்லி வலம் தசும். பெண்களுக்கு மாதம் ஏற்பட்டால், மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் தொழுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை அல்லவா? கொல்ன பலா ஆம் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். கால ஃபதாலிக்கு மின் குசானி தீனிஹா, இதுதான் அந்த பெண்களுக்கு மார்க்கத்தில் ஏற்பட்ட குறைவு. இப்போ ஒரு மாதத்தில் 23 நாள் தான் அவங்க நோன்பு தொழுக முடியும். மிச்சம் 7 நாள் தொழுகையே கிடையாது, அந்த தொழுகை கலாவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்போ வாழ்நாளில் ஒரு மாதத்துக்கு 7 நாள் அப்படின்னா 12 மாதத்துக்கு 7/70, ஏறத்தாழ 85 நாட்களில் அந்த பெண்கள் தொழுகை இல்லாமல் போய்விடுகிறார்கள். நோன்பு வைக்க முடியும், நோன்பு வேணால் கலா செஞ்சுக்கலாம், கலா செஞ்சாலும் கலா தானே, அசல் நோன்பு கிடைக்காமல் போயிடுதில்ல. இப்போ இதெல்லாம் அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட குறைவு தானே. இப்போ தீனிலும் குறைவு, மார்க்கத்திலும் குறைவு. தீனில் குறைவு இருந்தாலும், மார்க்கத்திலே குறைவு, அக்கலில் குறைவு இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து தனக்கு அல்லாஹ் கொடுத்த கடமைகள் நிறைவேற்றி வாழ்ந்து விட்டால் அந்த முழுமையும் அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அப்படி இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அது குறைவு தான். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹ் சொல்கிறான், கதபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மைந்தன் என்னை பொய்ப்படுத்தினான். சில கிதாபில் கதபனின்னு இருக்கு, என்னை பொய்யாக்கினான். வலம் யகுன் லஹு தாலிக்க, அவ்வாறு செய்வது அவனுக்கு பொருத்தமானதல்ல. நான் செஞ்ச நன்றிக்கு மறந்து, இவ்வளோ எஹ்சான் செஞ்சுருக்கேன் ஆனால் மறந்து இவ்வாறு செய்வது அவனுக்கு தகுதியானதல்ல. வ ஷதமனி, இன்னும் என்ன அவனை ஏசுகிறான், திட்டுகிறான். வலம் யகுன் லஹு தாலிக்க, இவ்வாறு செய்வது அவனுக்கு பொருத்தமானதல்ல, உரிமையும் இல்லை. ஃப அம்மா தக்தீபுஹு இய்யாய, அவன் என்னை பொய்ப்படுத்துதல் என்பதாகிறது. ஃப கௌலுஹு, அவன் சொல்லுகிறான், லை யுஈதனி கமா பதஅனி, அல்லாஹ் என்னை ஆரம்பத்தில் படைத்தது போல மீண்டும் என்னை உயிர் கொடுத்து படைக்க மாட்டான். செத்து போனால் அதோட முடிஞ்சிச்சு, திரும்ப அல்லாஹ் என்னை உருவாக்க மாட்டான் என்று கூறுகிறான். அவன் யோசிக்க வேணாமா? எதையுமே முதல்ல படைக்கிறது தான் சிரமம், 2வது படைக்கிறது ரொம்ப லேசு. எனக்கு முதல்ல படைக்கிறதே ஈஸி, அதுவே குன்ல உண்டாக்கிச்சு. இப்போ 2வது படைக்கிறதா எனக்கு சிரமமாக இருக்க போது. வலைச அவ்வலுல் ஹல்கி பி அஹ்வனு அலைஹி மின் இஆததி, முந்தி படைப்பதாகிறது 2வது படைப்பதை விட மிக லேசானது அல்லவா? வலைச அவ்வலுல் ஹல்கி, முந்தி படைப்பதாகிறது பி அஹ்வனு அலைஹி, எனக்கு லேசானது அல்ல. மின் இஆததி, அது மீண்டும் 2வது முறை படைப்பதை விட.
இது மனிதருடைய இஸ்லாஹ். அல்லாஹ்க்கு எல்லாமே ஒன்று தான் பை. இந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி உதாரணம் சொல்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான். எது கஷ்டம்? முந்தி படிக்கிறது கஷ்டமா, ரெண்டாவது படிக்கிறது கஷ்டமா? எதையுமே ஃபஸ்ட்டு உண்டாக்குறது தான் கஷ்டம். முதல் ரேடியோ உண்டாக்குறது கஷ்டம், அப்புறம் 1000 ரேடியோ உண்டாக்கிடலாம். முதல் டிவி உண்டாக்குறது, முதல் கார் உண்டாக்குறது, முதல் விமானம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் கஷ்டம். அடுத்தடுத்து 1000 கணக்கு உண்டாக்கிடுறாங்கல்ல. அப்போ முதல்ல உண்டாக்குறது கஷ்டம், அப்போ இரண்டாவது உண்டாக்குறது அதோட லேசானது. அப்போ முதல்லையே உங்களை ஈஸியாக படைச்சிட்டேன், அப்போ ரெண்டாவது ரொம்ப ஈஸி. எனக்கு அல்லாவுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஒன்று தான். அல்லா தாலாக்கு எல்லாமே குன் ஃபயக்குன் தான் அல்லாவுக்கு. நமது நிலைமையை கவனித்து நமக்கு பதில் சொல்கிறதுக்கான அல்லாஹ் சொல்கிறான், முந்தி படைப்பதாகிறது சிரமமான லேசானது அல்ல, மீண்டும் படைப்பதை விட. பொதுவாக அப்படி தானே, மீண்டும் படைப்பதை விட முந்தி படைப்பது லேசானது அல்ல, கஷ்டமானது தானே அர்த்தம். அதுவே எனக்கு ரொம்ப லேசாக இருக்கும்போது இது ஏன் லேசாகாது அப்படி அர்த்தம். அம்மா சதமுஹூயாய் அவன் என்னை திட்டுவதாகிறது. கவுலுஹு அவன் சொல்கிறான், இத்தகதல்லாஹு வலதா அல்லாஹு தாலா பிள்ளை பெற்றுக்கொண்டான் என்று கூறுகிறான். வனல் அஹது சமது நான் ஒத்தையானவன், சமது யாரின் பக்கமும் தேவையற்றவன், எனக்கு பிள்ளை தேவையே இல்லை. அல்லது லம் அலிது வலம் யூலது நான் பிள்ளை பெற்றெடுக்கவும் இல்லை, வேறொருத்தால் பெறப்படவும் இல்லை, தாய் தந்தை எனக்கு கிடையாது. வலம் யகுன் லி குஃப்வன் அஹத் எனக்கு யாரும் இணையானவர்களும் இல்லை. அப்படியாப்பட்டவன் நான், என்னை போய் அவன் புள்ள இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. இன்னும் இவ்வாறு என்னை மனிதன் திட்டுகிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். ஒஃபீ ரிவாயத்தின் அனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா ஷதமுஹு ஈயாய அவன் என்னை திட்டுவதாகிறது. ஃபகவுலுஹு லீ வலதுன் எனக்கு பிள்ளை இருப்பதாக கூறுகிறான். சுபஹானி அன் அத்தஹித சாஹிபத்தம் அவ்வலதா நான் ஒரு மனைவியோ ஒரு பிள்ளையோ ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் நான் மிக பரிசுத்தமானவன். ரவாஹுல் புகாரி. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى அல்லாஹ் சொல்கிறான், யூதீனி இப்னு ஆதம் ஆதமின் மைந்தன் என்னை திட்டுகிறான், என்னை மனம் வருத்தப்படுத்துகிறான். யசுப்புத்தஹர் காலத்தை திட்டுகிறான். வனத்தஹர் நான் தான் காலமாக இருக்கிறேன். பி எதில் அம்ரு அனைத்து காரியம் என் கைவசம்தான் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார் இரவையும் பகலையும் நான் தான் புரட்டுகிறேன். எல்லா காரியங்களையும் செய்கிறது நான் தான். உன் வாழ்க்கையை புரட்டுறதும், கீழே உள்ளவனை மேலே கொண்டு வர்றது, மேலே உள்ளவனை கீழே கொண்டு வர்றது எல்லாமே என் கையில் இருக்கிறது. இவன் அதை அறியாமல் காலத்தை எடுக்கிறான். எனக்கு மோசமான காலங்க இது, கடைசி காலம், இப்படி ஆகிரு சமானம் வந்துருச்சு, ஹேமத்து குருபு வந்துருச்சு, மக்கள் ரொம்ப மோசமாக போயிட்டாங்க, காலம் கெட்டு கிடக்குது, பார்த்துப்போ, காலம் கெட்டு கிடக்குதா, நீ கெட்டு கிடக்குறேன்னு சொல்லு. ஷாஃபி சொன்னாங்க, நைபு ஜமானானா காலத்தை நாம் திட்டுகிறோம், குறை சொல்கிறோம். வல்ல ஐபு ஃபீனா குறையோ நம்மிடம்தான் இருக்கிறது. ஒமா ஃபீ ஜமானினா ஐபுன் சிவானா இந்த காலத்தில் குறை என்பது நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது. நீ இருக்கிறது தான் பெரிய குறை, நீ செத்தா உலகம் உருப்படும் அப்படி அர்த்தம். இவர் உட்காந்து அடுத்தவங்க திட்டுறது. ரவாஹுல் புகாரி. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான். அது முடிஞ்சில்ல, யுசுப் உகல்லிபுல் லைல வன்னஹார. இப்போ 43 ஹதீஸ். 43 23 23 பை 23. وأن أبي موسى الأشعري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما أحد أصبر على أذى يسمعه من الله. தன் மீது கூறப்படும் ஏஸ்ட் பேச்சுக்களை, குறைகளை, தன் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒருவன் அல்லாஹ் என்று மிக அதிகம் பொறுத்து கொள்பவன் யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் மனுஷன் அவ்வளோ திட்டுறான். யாரோ மூத்தா போயிட்டா லா கண்ணு இல்லையா, விமான விபத்து ஏற்பட்டு போயிருச்சுன்னா லா இறக்கமே இல்லையா உனக்கு அப்படின்னா. இவ்வாறு தன் மீது தன்னை குறை கூறப்படுவதை, தன்னை ஏசப்படுவதை, திட்டப்படுவதை மிக அதிகம் பொறுத்து கொள்பவன் அல்லாஹ் என்று வேறொருவன் இல்லை. அல்லாஹை போல் வேறு யாரும் இல்லை. யதுஊன லஹுல் வலத் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக, குழந்தை இருப்பதாக கூறுகிறார்கள். சும்ம யுஆஃபீஹிம் வ யர்ஸுகுஹும் அது தெரிந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்து கொடுக்கிறான், அவருக்கு ரிஸ்க் தருகிறான். அல்லாஹ் ஜல்லஷான் அல்லாஹ் இவ்வளோ குறை சொல்கிறானுங்க, அல்லாஹ் அவனை பட்டினி போட்டு சாவடிக்கலாம், தண்டனை கொடுக்கலாம், இருந்தும் அவர்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், அவர்களுக்கு ரிஸ்க் தருகிறான். முத்தஃபகுன் அலைஹ்.
وعن معاذ رضي الله قال كنت ردف النبي صلى الله عليه وسلم நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன். அலா ஹிமாரின் ஒரு கழுதையில், கோவில் கழுதையில் போவாங்க. அங்கே போய் குதிரை கழுதை ஒட்டகத்தில் போகும்போது 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு தொட்டி மாதிரி தயார் செஞ்சுக்குவாங்க. 2 பேர் உட்கார்ற மாதிரி. அதில் முன்பக்கம் ஒருத்தவங்க பின்பக்கம் ஒருத்தவங்க, நடுவில் ஒரே ஒரு கட்டை மட்டும் இருக்கும். ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், முன்னாடி ஒருத்தவங்க உட்கார மாதிரி ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. பின்னாடி ஒரு திண்டு மாதிரி இருக்கும், முன்னாடி ஒரு திண்டு மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அப்போ அலா ஹிமாரின் ஒரு கழுதையிலே நானும் பெருமானாரும் போனோம். பெருமானார் தாங்கள் போகும்போது பின்னாடி அறைய ஏற்றிக்குவாங்க. 2 பேர் உட்கார மாதிரி சீட்டது. லைச பைனியோ பைனஹும் எனக்கும் பெருமானாருக்கு மத்தியில் இல்லா முஅஹிரத்துர் ரஹல் அந்த ஒட்டக தொட்டி, ரஹல்னா ஒட்டக தொட்டி, அதனுடைய பிற்பகுதியை தவிர வேறு எதுவும் இல்லை. பார்த்துறீங்களா? இப்படி வந்து இது பள்ளமாக இருக்கும், 2 நடுவில் கொஞ்சம் மேலாக இருக்கும். இது 2 பள்ளம். இந்த பள்ளத்தில் உட்காந்துருப்பாங்க, இந்த பள்ளத்தில் உட்காந்துருப்பாங்க. பைக்கில் பார்க்குறீங்களா? பை இப்போ பெரிய பைக்காக வச்சுக்கலாம், முன்னாடி உட்கார ஒருத்தர் பின்னாடி உட்காந்து, நடுவில் சின்ன கொஞ்சம் மேடாக இருக்கும், சின்ன மேடு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆச்சுங்களா. ஃபகால பெருமானா சொன்னாங்க, யா முஆத் அவர்களே, ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி. முஆத் நீங்கள் அறிவீர்களா, அடியார்களுக்கு அல்லாஹு தாலா மா ஹக்குல்லாஹி அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, அலா இபாதி அல்லாஹுடைய அடியார்கள் மீது கடமை என்ன, அடியார்கள் மீது நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, கடமை என்ன. ஒமா ஹக்குல் இபாதி அலல்லாஹி அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அல்லாஹின் மீது என்ன இருக்கிறது, அலல்லாஹி அல்லாஹின் மீது என்ன இருக்கிறது என்று தெரியுமா. குல்து அல்லாஹ் வ ரசூலு அலம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று நான் சொன்னேன். கால ஃபைன்ன ஹக்கல்லாஹி அலா இபாதிஹி நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டால், அவர் அல்லாஹுடைய அடியார்கள் மீது கடமை, நம் மீது கடமை அல்லாஹுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், ஐ அபுதூஹு அல்லாஹை வணங்க வேண்டும், வலா யுஷ்ரிகு பிஹி ஷையன் அல்லாஹ்வுடைய யாரையும் இணை வைக்கக்கூடாது. வ ஹக்குல் இபாதி அடியார்களின் மீது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹின் மீது, அடியார்களுக்காக யார் செய்யணுது, அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் மேல் எதுவும் கடமையெல்லாம் இல்லை, அல்லாஹ் தன்மேல் கடமையாக்கி கொண்டான் தன்தானே. அது என்ன, அல்லாஹ் யுஅذிப மன் லா யுஷ்ரிக் பிஹி ஷையா அல்லாஹ்வுடைய ஒரு வஸ்துவும் இணை வைக்காத எந்த மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா அதாபு செய்வதில்லை. அல்லாஹ்வுடைய இணை வைக்காமல் வாழ்ந்து மூத்தா போயிட்டான், மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சின்ன அதாபு கூட செய்ய மாட்டான், நேராக சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். இணை வைப்பை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொண்டால். உடனே கேட்டோன்னு சந்தோஷம் போயிட்டாங்க முஆத் ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். யார் ரசூல் இதுவே மக்களுக்கு சொல்லவா. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷ்ஷிரு பிஹின் நாஸ இது போய் மக்களுக்கு நற்செய்தி சொல்லவா. அதாவது இணை வைக்காமல் மூத்தா போயிட்டா நேராக சொர்க்கம் தான், அதாபு கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. கால லா துபஷ்ஷிருஹும் இது மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்ல வேண்டாம். ஃபயத்தகிலு இதை அவர்கள் நம்பிக்கொள்வார், இதை மட்டுமே நம்பிக்கொண்டு இருந்து விடுவார்கள். தொழுவ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, வேறு அமல் செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரோட இணை வைக்கல, எந்த அதாபும் கிடையாது, அப்போ எல்லா பாவமும் செய்யலாம் போல் தெரியுது, திருடலாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நம்பிக்கொள்வார்கள். ஆனால் விட்டுவிடுங்கள், சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் சொன்ன செய்தி என்னவோ உண்மைதான். மற்ற அனைத்து பாவங்களையும் அல்லா தஆலா தௌபா செஞ்சால் மன்னிச்சிட்றான். தௌபா செய்யாமல் மூத்தா போயினார், மறுமை நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான் நாடினால் சற்று காலம் தண்டிக்கலாம், நாடினால் அதையும் மன்னிக்கலாம். வன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரதிஃபஹு அலர் ரஹல். இப்போ மேலே வந்து முஆத் அவங்களே ரிவாய் செஞ்சாங்க. இப்போ இந்த வந்து முஆத் ரலியல்லாஹுவிடம் இருந்து அனஸ் ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. இப்போ ஒரு சஹாபிகிட்டேருந்து கேட்டு இன்னொரு சஹாபி ரிவாய் செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சில ரிவாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சம்பவம் மாதிரி இருக்கும், ஆனால் சில வாசகங்கள் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று 2 சம்பவமாக இருக்கலாம். பல போர்கள் நடந்துச்சு இல்லையா, 2-3 நேரம் இந்த மாதிரி நடந்திருக்கலாம், வேறு நேரத்தில் நடந்திருக்கலாம். அல்லது ஒரே சம்பவத்தை ரிவாய் செய்யக்கூடிய சில விஷயங்களை அதில் சில விஷயம் சேர்த்து சொல்லியிருக்கலாம், அதில் சொல்லாத விஷயங்கள் இதை கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கலாம். நானே சொல்கிறேன், இப்போ நேற்று மெட்ராஸ் போயிருந்தேன்ப்பா, ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் வந்தார் அப்படின்னு நான் இவர்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறேன், வேறு செய்தி சொல்லலை. இவங்கள்ட்ட பேசும்போது நான் சொல்கிறேன், இது மெட்ராஸ் ட்ரெயினில் ஒருத்தர் பார்த்தேன்ப்பா, அவர் இது மாதிரி சொன்னார்ப்பா அப்படின்னு. இது வேறு ஒரு செய்தி.
என்ன வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அவர்கிட்ட சொன்ன செய்தி வேறு, இவங்க சொன்ன செய்தி வேறையாக இருக்கலாம், சம்பவம் வேறையாக இருக்கலாம், அல்லது ஒரே செய்தியில் சற்று கூடுதல் குறைவாகவும் சொல்லலாம், அல்லது ஒரே செய்தியை பெருமானம் சொல்லியிருக்கலாம், கேட்ட சஹாபாக்கள் வந்து தனக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ கொஞ்சம் கூடுதல் குறைவாக சொல்லலாம். அது ரிவாயத்துவில் மானா அப்படின்னு பேர். அந்த மானாவை கருத்தை உட்பட்டு கருத்து ஒன்றா இருக்கும், வார்த்தை வேறையாக இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ முஆத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு பின்னால் அமர்ந்திருந்தால், இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்து அனஸ் ரலியல்லாஹு தான். ஓ முஆதுன் ரதீஃபுஹு, முஆத் ரலியல்லாஹு பெருமானாருக்கு பின்னால் அமர்ந்திருந்தார்கள். அலர் ரஹல், ஒட்டக தொட்டியிலே, வாகன தொட்டியிலே. கால பெருமானார் சொன்னார், யா முஆத், முஆதே. கால் லப்பைக வ யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக். லப்பைக, லப்பானா அஜாபன்னு அர்த்தம், பதில் சொன்னான். லப்பா அப்படின்னா லப்பைக், லப்பானு அல்லது லப்பைக்க, கேன உங்களுக்கு, லப்பைன்னு ரெண்டு தஸ்னியா, லப்பைனி, உங்களுக்கு பதிலுக்கு மேல் பதில் சொல்கிறேன். இதோ வந்துட்டேன். அதாவது ஒருத்தவங்க மரியாதைக்குரியவர்கள் அழைத்து வரலன்னா ஒரு முறை சொல்ல மாட்டோம், 2 தடவை சொல்லுவோம் இல்லை. அம்மா கூப்பிட்றாங்க, உஸ்தாது கூப்பிட்றாங்க, பஜார் அப்படின்னு, வந்துட்டேன் சொல்லிட்டு ஓடுறேன். இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். வந்துட்டேன் கூப்பிட்றாங்களா, அதாவது பதிலுக்கு மேல் பதில் சொல்லுகிறேன், அது லப்பைக்குன்னு சொல்கிறது. அதாவது உங்களுடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இதோ வந்து விட்டேன். சஅதைக்க, சஅதின உதவி செய்தான்னு அர்த்தம். சாஅத்து முசாஅதத்தன் பாத முசாஅதத்தின், உங்களுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இதோ உதவிக்கு வந்து விட்டேன், நீங்கள் அழைப்புக்கு வந்து விட்டேன். இதுவும் சாதன உதவிக்கு மேல் உதவி செய்கிறேன், இதோ வந்து விட்டேன், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை வந்து ஒருத்தர் நம்ம அழைத்தால், அந்த கண்ணியமிக்கவர்கள் அழைத்தால் அதுக்கு பதில் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சொல்கிறோம்ல, அல்லா தாலா வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வரும்படி அழைப்பு கொடுங்கன்னு நல்லா உத்தரவு போட்டான். யாருக்கு அழைச்சாங்க அவங்க, அதான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன் ரப்பி, அழைத்தாய் அல்லவா, இதோ உன் காபத்துல்லாவை நோக்கி நாங்கள் வருகிறோம். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், லப்பைக்னா இதோ வந்து விட்டோம், இதோ பதிலளித்தோம் அப்படின்னு அர்த்தம். சஅதைக்குங்க அதே வார்த்தை தான், இதோ நாங்கள் உங்கள் உதவிக்கு வந்து விட்டோம். லப்பைக வ சஅதைக யா ரசூலுல்லாஹ். கால யா முஆத், மீண்டும் அழைத்தார்கள், முஆதே. கால் லப்பைக யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக், மீண்டும் சொன்னார்கள். 3வது முறையும் கூப்பிட்டார்கள், யா முஆத். கால் லப்பைக யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக், இதோ வந்து விட்டேன், இதோ அடியேன் தங்கள் முன்னால் ஹாஜராகி விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஏன் 3 தடவை சொல்கிறாங்க? ஒரு விஷயத்தை நல்லா மனசில் விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி, திரும்ப விளங்க வைக்கிறதுக்காண்டி. நசீரு நல்லா கவனி, நசீர் நல்லா கவனி, இந்தாப்பா நசீர் நல்லா கவனி, தூங்காத அப்படி 3 தடவை சொல்லி அப்புறம் விஷயம் சொல்லும்போது அவர் நல்லா ஃபுல்லாக உஷாராயிடுவார். அதுக்காக வேண்டி பைக வ சஅதைக் 3 முறை கூப்பிட்டார்கள். அப்புறம் சொன்னார்கள், கால யா முஆத், மன் மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சித்கம் மின் கல்பிஹி இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். எந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹை மனதில் உறுதியோடு, மனதில் உண்மை தன்மையோடு சாட்சி சொல்லுவாரோ, சித்கம் மின் கல்பிஹி, கல்பிலே உண்மையோடு அதை சாட்சி சொல்லுவாரோ, அல்லாஹ் அவருக்கு நரகை ஹராமாக்கி விடுகிறான் என்று சொன்னார். கலிமா மட்டும் சொன்னால் போதும், நரக ஹராம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இபாதத்து, வணக்க வழிபாடு அதெல்லாம் பின்னாடி. கால யா ரசூலுல்லாஹ் அஃபலா உஹ்பிரு பிஹின்னாஸ் வயஸ்தபிஷிரு, யா ரசூலுல்லாஹ் இந்த செய்தி மக்களிடத்திலே போய் நான் சொல்லவா, எல்லோரும் சந்தோஷம் அடைவார், நற்செய்தி பெற்றுக்கொள்வார்கள் சொல்லவா. கால இதை எத்தக்கிலு, அப்படி சொன்னால் அவர்கள் அதை மட்டும் பிடித்து கொள்வார்கள், அதை மட்டும் நம்பிக்கொள்வார்கள், மற்ற அமல் செய்ய மாட்டார்கள், அல்லது விட்டுருங்க அமல் செய்யட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முஆத் ரலியல்லாஹு யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை இந்த ஹதீஸை. கடைசியாக முஆத் ரலியல்லாஹுக்கு மௌத்து வந்துருச்சு, சக்கராத்துடைய ஹாலத்து. அங்கேருந்து சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு செய்தி எனக்கு பெருமானார் சொன்னாங்க, அது யார்கிட்டையும் சொல்லலை, என்ன சொன்னால் வந்து மக்கள் அதை பற்றி பிடித்து கொள்வார்கள்னு பெருமானார் சொன்னாங்க, அதில் நான் சொல்லலை. இப்போ மௌத்து வந்துருச்சு, பெருமானார் சொன்ன ஒரு செய்தி யாருக்குமே சொல்லாமல் நான் மறைத்த கூட்டுறதுக்கு ஆளாயிடக்கூடாது. ஏன்னா அந்த செய்தி பெருமானார் சொல்லும்போது நான் மட்டும்தான் கூட இருந்தேன், வேறு யாரும் இல்லை.
அப்புறம் சொல்லாமல் மூத்தா போயிட்டான். மண் கதிப, யார் வந்து மண் என்ன அப்படி சொன்னால், யார் ஒரு செய்தியை தெரிந்து அதை சொல்லாமல் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தின் தண்டனை இருக்கிறது என்று ஹதீஸில் வருது. அந்த தண்டனைக்கு பயந்து அவர்கள் மூத்து நேரத்தில் அந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரபலப்படுத்தி விட்டார், சொல்லிவிட்டார்கள். அக்பர பிஹா முஆதுன், இந்த செய்தியை முஆத் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இந்த மூத்திஹி, தன் மூத்து நேரத்திலே தஅசுமன், பாவத்துக்கு அஞ்சியவராக, சொல்லாமல் போன பாவமாயிருமே என்று. ஹதீஸ் பாய், மன் அலிம இல்மன், ஒருவன் ஒரு இல்மை தெரிந்து கொண்டான், கத்தமஹுன் நாச, மக்களுக்கு அதை சொல்லாமல் மறைத்தான் என்றால், உல்ஜிம பிலுஜாமின் மினன்னார், ஹதீஸ் எடுங்க, நரகத்தின் கேடயத்திலிருந்து ஒரு கேடயத்தை அணிவிக்கப்படுவான். கேட்டதே இல்லையா? சொல்ல மாட்டீங்க. மன் அலிம இல்மன் வ கத்தமஹுன் நாச உல்ஜிம பிலுஜாமின் மினன்னார். மன் அலிம இல்மன் ஃப கத்தமஹு ஃபஇன்னஹு சயுஆகிபு யௌமல் கியாமத்தி பிலுஜாமின் மினன்னார். ரவாஹு இப்னு மாஜா திருமதி. இன்னொரு ரிவாயத்தில் மன் சுஇல அன் இல்மின் ஃப கத்தமஹு அல்ஜமஹுல்லாஹ பிலுஜாமின் மினன்னார் யௌமல் கியாமா. அபீ ஹுரைரா ரிவாயத் செய்யப்படுறான். அந்த பை அப்போ மறுமை நாளில் யார் ஒரு இல்மு தெரிஞ்சு மக்களுக்கு மறைச்சானோ, தெரியாமல் மறுமை நாளில் அவன் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாவான்னு வந்திருக்கு. அந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி தஅசுமன் அப்படின்னா பாவத்தை அஞ்சியவர்களாக முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்து செய்தார்கள் மௌத்து நேரத்தில். வஅன் அபீ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு கால் அதைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு முறை பெருமானிடத்திலே வந்தேன். வ அலைஹி ஸௌபுன் அபியது வஹுவ நாயிமுன், வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சும்மா அத்தைத்துஹு, பின்பு நான் சென்று விட்டு திரும்ப வந்தேன். பெருமாள் படுத்திருந்தாங்க, அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு திரும்ப வந்தேன். வகாது இஸ்தைக, தூங்கி விழித்து விட்டார்கள். அப்போ கிட்ட போய் உட்காந்த உடனே வகால சொன்னார்கள் பெருமாள் சொல்லார், தூங்கி எந்திரிச்சு உட்காந்து சொன்னாங்க, மாமின் அப்தின் கால லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா மாத்தா அலா தாலிக்கு இல்லா தஹலல் ஜன்னா, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாவை சொல்லி அதே கலிமாவுடனே வாழ்ந்து மூத்தாகிவிட்டால் அவர் சோனம் நுழைந்தே தவிர இல்லை, கட்டாயமாக சோனத்துக்கு தான் போவார். கொல்து, நான் சொன்னேன், யார சொல்ல வைன் சனா வைன் சரக்க, அவன் திருடினாலுமா சினா செய்தாலுமா, குற்றங்கள் நிறைய செஞ்சுருக்கான், ஆனால் லா இலாஹ சொல்லியிருக்கான், கடைசி வரைக்கும் கலிமாவிலே இருந்து கலிமாவிலே இஸ்திகா வந்து மூத்தா போயிட்டான், அவன் சுருக்கம் போயிடுவானா என்று கேட்டேன். கால பெருமாசம் வைன் சனா வைன் சரக்க, அவன் சினா செய்தாலும் திருடினாலும். திரும்ப ஆச்சரியம் தாங்க முடியல, அது இப்படி கலிமா சொன்னால் அத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? கால வைன் சனா வைன் சரக்க, யார சொல்லலாம், ஜினா செய்தாலுமா திருடினாலுமா, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் சொர்க்கம் செல்வானா? கால வைன் சனா வைன் சரக்க, ஜினா செய்தாலும் திருடினாலும். கொல்து வைன் சனா வைன் சரக்க, திரும்ப ஆச்சரியம் தாங்க முடியாமல் மூணாவது வரையும் கேட்குறாங்க. யார்? அபூ தர் ரலியல்லாஹு, திருடினாலுமா ஜினா செய்தாலுமா? கால வைன் சனா வைன் சரக்க அலா ரகமி அன்ஃபி அபீ தர், அபூதருடைய மூக்கிலே மண் ஓட்டினாலும் சரியே, அபூதருக்கு ஆச்சரியம் அளித்தாலும் சரியேன்னு அர்த்தம். மூக்கில் மண் ஓட்டுறது அப்படின்னு ஒரு இஸ்லாஹி வார்த்தை. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு அது ஆச்சரியம் அளித்தாலும் சரியே அப்படின்னு சொல்லுங்களே. அவன் மூக்கில் விரலை வைத்தான் அப்படின்னு சொல்லுங்களேன். இதனுடைய அந்த செயல்கள் எல்லாம் பார்த்து அவன் மூக்கில் விரலை வச்சுட்டான். ஏன் நோண்டினானா? எங்கள் மூக்கில் எதுக்கும் விரல் வைக்கிறான், அது வந்து எதுவும் உள்ளே அடைச்சிட்டு இருந்துச்சா, அப்படியே அர்த்தம் அதுக்கு. ஆச்சரியப்பட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி தமிழில் ஒரு இஸ்லாஹ் ஒன்று இருக்கு. வகான அபூதர் அவர்கள் இதா ஹத்தஸ பிஹாதா, அபூதர் அவர்கள் எப்பொழுதுதான் ஹதீஸை அறிவிக்கிறார்களோ கால சொல்லுவார்கள் வைன் ரஹிம அன்ஃப அபீதர், இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவார்கள். அபூதருடைய மூக்கிலே மண் ஓட்டினாலும் சரியே என்று பெருமான சொன்னாங்க, அதை சேர்த்து சொல்லுவாங்க. முத்தஃபகுன் அலைஹி. وأن عبادة بن صامت رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال
மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு. பெருமானார் சொன்னாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதை சாட்சி சொன்னார்களோ, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று சாட்சி சொன்னார்களோ, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வபுனு அமத்திஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அடிமையாகவும் அல்லாஹுடைய தூதராகவும் அல்லாஹுடைய அடிமையாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாகவும் இருந்தார்கள் என்று சாட்சி சொல்லுவார்களோ, வ கலிமத்துஹு, ஏன்னா அந்த காலத்தில் கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் சொன்னாங்க இல்லையா, அதனால அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. மகன் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? அல்லாஹுடைய தூதர், மேலும் அல்லாஹுடைய அடிமை, மேலும் அல்லாஹுடைய அடிமையின் மகன், அடிமை பெண்ணாகிய மரியமுடைய மகன். ஒ கலிமத்துஹு, இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய சொல், அவர்கள் குன் என்ற சொல்லை கொண்டு உண்டானவர்கள். கலிமத்துல்லான்னு பேர் யாருக்கு? ஈசா. அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போட்டானே சொன்னானே அத்தகைய ஒரு சொல் அவர்கள். ஒரு ரூஹம் மின்ஹு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரூஹ் அவர்கள். வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம் ரூஹை அங்கே ஊதினோம் சொன்னான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வின் புறத்தில் நேரடியாக ரூஹ் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை யார் ஒத்துக்கொண்டார்களோ, வல் ஜன்னத்து வன்னாரு ஹக்குன், சோனம் நரகம் உண்மை என்று ஒத்துக்கொண்டார்களோ, அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத்தை, அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வான். தூய்மையான அகீதா, எண்ணம் தூய்மையாக இருந்தால், கொள்கை தூய்மையாக இருந்தால் சோனத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான். அலாமா கானமினல் அமல், அவர் எந்த அமலிலே ஆகியிருந்தாரோ அந்த அமலுடனேயே, குறைவான அமலோ அதிகமான அமலோ பாவமோ நன்மையோ எல்லாம் நாம் மன்னிச்சிருவோம். அகீதா சரியாக இருந்தால் போதும். சொர்க்கம் என்பது என்னங்க? அகீதாவுக்கு தான், லா இலாஹ இல்லல்லாஹுக்கு தான் சொர்க்கம். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 28வது ஹதீஸ். நம்பர் ஏன் சொல்லிக்கிறேன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிற்காலத்தில் இன்ஷா அல்லாஹ். அம்ர் இப்னு ஆஸ் ரிவாயத் செய்கிறாங்க, கால அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடத்தில் வந்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், உபுசுத் யமீனக, யாரை சொல்லுவாங்க, வலது கையை நீட்டுங்கள், நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபலி உபாயுக, நான் இஸ்லாத்தின் மீது உங்களை பையச் செய்கிறேன். வலது கையை நீட்டுவாங்க, அவங்க வலது கையை வச்சு பையத்து கொடுப்பாங்க. அதாவது நீட்டக்கூடிய வலது கை வந்து மேலே இருக்கும், கை நீட்டுங்க, இப்போ என் கை மேலே இருக்கும், உங்கள் கை கீழே இருக்கும், இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்பவர் கை கீழே இருக்கும், ஒப்பந்தம் செய்து கொடுப்பவருடைய கை மேலே இருக்கும். இதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இது மேலே இருக்கும். ஆச்சுங்களா? என்னாச்சுங்க பாய்? அப்போ உபுசுத் யமீனக்க, உங்கள் வலது கையை நீங்கள் நீட்டுங்கள். ஃபலி உபாயிக, உங்களிடத்தில் நான் பையத்து செய்கிறேன். ஃபபஸத யமீனஹு, தங்கள் வலது கையை நீட்டினார்கள். கால, அந்த அம்ர் இப்னு ஆஸ் யார் வாசியாராங்க, பெருமான கையை நீட்டினவுன்னு நான் கையை கொண்டு போனேன், ஆனால் டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டேன். ஃபகபில்து, இது என் கையை நான் மடக்கி கொண்டேன். ஃபகால, பெருமான கேட்டாங்க, மாலக்கையா அம்ரு என்னாச்சுப்பா, கையை கொடுத்து மடங்கி எடுத்துக்கிட்டேப்பா என்னன்னு கேட்டாங்க. குல்து, நான் சொன்னேன், அரத்து அன் அஷ்தரித்த யார சொல்லா, ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். கால தஷ்தரித்து மாதா, என்ன நீங்கள் நிபந்தனை சொல்கிறீர்கள், சொல்லுப்பா. கொல்து அன் எகுஃபிர் அலி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடணும், நான் இஸ்லாத்துக்கு வந்தால் எத்தனையோ பாவங்கள் வாழ்நாளில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடணும்னு எனக்கு ஆசை. கால பெருமாள் சொன்னாங்க, அம்மா அலிம்த, உனக்கு தெரியாத தம்பி, அன்னல் இஸ்லாம் ஆகிறது எஹ்திமு மாக்கான கபலவு, அதற்கு முன்னால் உண்ட அத்தனை பாவங்களையும் அழித்துவிடும், இல்லாது ஆக்கிவிடும். அன்னல் ஹிஜ்ரத்தை, அதே மாதிரி ஹிஜ்ரத், ஊரை விட்டு ஊர் செல்வதாகிறது, தஹ்திமு மாக்கான கபல, அதற்கு முன் உண்டான அத்தனை பாவங்களையும் அழித்துவிடும், இடித்துவிடும், அழித்துவிடும். அன்னல் ஹஜ் ஆகிறது எஹ்திமு மாக்கான கபலு, அதற்கு முன் செய்த அத்தனை பாவங்களையும் அதுவும் அழித்துவிடும். 3 விஷயங்கள், இஸ்லாம், ஹிஜ்ரத்து, ஹஜ், 3 அதுக்கு முன் செஞ்ச அத்தனை பாவங்களையும் அழிச்சிருவோம்னு சொன்னாங்க. ரவாஹு முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். அல் ஃபஸ்லு சானி அன் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قلت يا رسول الله أخبرني بعمل يدخلني الجنة ويباعدني عن النار. முஆத் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு செயலை சொல்லிக் கொடுங்கள், அதை செய்தால் நான் சொர்க்கத்தில் என்னை அது நுழையச் செய்யும், நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடும், அப்படி செய்தி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள்.
கால பெருமானா சொன்னாங்க, லக்கது சஅல்தன் அம்ரின் அதீம், மிகப்பெரிய விஷயத்தை என்னிடம் நீங்கள் கேட்டு விட்டீர்கள். வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு லேசாக்கி வைத்தானோ அவருக்கு அது லேசுதான். இப்போ நல்ல காரியங்கள் வந்து அல்லாஹ் யாருக்கு லேசாக்கி வச்சனோ அவருக்கு லேசு தான். சில பேருக்கு 5 வக்த் தொழுகிறதே கஷ்டமாக இருக்கும். சில பேர் 5 வக்த் தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, துஹா தொழுது, அவ்வாபின் தொழுது, தஸ்பீஹ் நஃபில் தொழுது அதெல்லாம் தொழுவாங்க. சில பேருக்கு ரம்ஜான் மாதம் நோம்பே கஷ்டமாக இருக்கும். ஸோ வருஷமான நோம்பு வைக்கிறாங்க, மாதம் 3 நாள் நோம்பு ஈஸியாக வைக்கிறாங்க நோம்பு. இப்போ யாருக்கு லேசாக அல்லாஹ் வைத்தானோ அவங்களை லேசாக தான் இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. தாபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிக் பிஹி ஷையின், அல்லாஹ்வுடைய எதையும் இணை வைக்காதீர்கள். வ துகீம ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள். வ துதி ஸக்கா, ஸகாத்தை கொடுத்து வாருங்கள். வ தசூமு ரமலான், ரமலான் மாதம் நோன்பு வையுங்கள். வ தஹுஜ்ஜல் பைத்த, ஹஜ்ஜு காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜு செய்யுங்கள். நீங்கள் ஹஜ்ஜு செய்வதாக இருக்கும், நோன்பு வைப்பதாக இருக்கும், அப்படி அர்த்தம் வைக்கலாம். சும்மா கால, பின்பு சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைரி, நன்மைகளின் வாசல்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பாகிறது கேடயமாக இருக்கும். கேடைனா தவறுகளில் ஈடுபடாமல் பாதுகாக்கும். உன் நாவையும் உன் மறைவிடத்தையும் உன் செயல்களையும் தவறுகளில் ஈடுபடாமல் பாதுகாக்கக்கூடியது நோன்பு. வ சதகத்து துதுஃபியுல் ஹத்தீஅத்த, சதகாவாகிறது பாவங்களை அழித்து விடுகிறது. கமா யுதுஃபியுல் மா உன்னார், தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவது போல. தர்மத்தினால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான். வ ஸலாத்துர் ரஜுலி மின் ஜௌஃபில் லைல், இன்னும் ஒரு மனிதன் இரவு நேரத்திலே, நடு இரவில் எழுந்து தொழுகுதல், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இதெல்லாம் அபுவாபுல் ஹைர், நன்மைகளே நம்மிடத்திலே கொண்டு வரக்கூடிய வாசல். இப்போ நோன்பு வைப்பதன் மூலமாகவும் தர்மம் செய்வதன் மூலமாகவும் இரவு தொழுவதன் மூலமாகவும் நன்மைகள் திறந்து விடப்படுகின்ற, நன்மை தேடி ஓடி வருகிறது. கால சும்ம தலா, பின் போதினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ, அந்த நல்லடியாருடைய விழா எலும்புகள் அவருடைய விழா எலும்புகள் படுக்கையை விட்டு, சொல்லுபா ஓய், ததஜாஃபா ஜுனூபும் சொல்லுங்க. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. ஒவ்வொருவருக்கும் மறுமை நாளில் அல்லாஹ் எவ்வளவு பொக்கிஷங்களை, கண் குளிர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அவருடைய நம்ம நல்லடியார் யாரை சொல்லும்போது, ததஜாஃபா ஜுனூபுஹும், அவருடைய விழா எலும்புகள் படுக்கை விட்டும் இரவு நேரங்களில் எழுந்து யதுஊன ரப்பஹும், ரப்பை அழைப்பார்கள். ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹ் மேல் கொண்ட பயத்தினாலும் ஆசையினாலும் அழைப்பார்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்கள் கொடுத்தவைகளிலிருந்தும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின், ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுக்கு என்ன கண் குளிர்ச்சி சொர்க்கத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய மாட்டார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு கூலியாக என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள். ஹத்தா பலக யஅமலூன். சும்மா கால, பின்பு சொன்னார்கள், அலா அதுல்லுக பிரஸில் அம்ரி குல்லி, இந்த மார்க்கத்தின் எல்லா காரியங்களிலும் தலை போன்ற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? உமூதிஹி, மார்க்க காரியங்களை தூண் போன்ற அனைத்து காரியங்களும் தூக்கி நிப்பாட்டி இருக்கிற தூண் மாதிரி உள்ளவற்றை நான் சொல்லவா? திருவத்தி சனாமிஹி, மார்க்க காரியங்கள் அனைத்தை விட மிக உயரமாக உள்ளதை ஒன்று சொல்லவா உங்களுக்கு நான் என்று கேட்டார்கள். ரசுன தலை, உமுதுனா தூணு, திர்வத்துன்னா ஒவ்வொரு வஸ்துவின் மேல் பக்கம்னு அர்த்தம். சனாம் அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்துடைய திமில், ஒட்டகத்துடைய முதுகில் உயரமாக இருக்கும்ல திமில், ஒட்டக திமிலில் உயர்ந்த பகுதி உங்களுக்கு நான் சொல்லவா அப்படின்னா, மார்க்கத்தில் ஆக உயர்ந்த விஷயத்தை நான் சொல்லித்தரவா? ஹோல்து பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். கால ரசுல் அம்ரி அல் இஸ்லாமு, காரியங்களில் அசலானது தலையான காரியம் இஸ்லாமாக இருக்கும். ஓ உமூதுஹு அஸ்ஸலாத், மார்க்கத்துடைய தூணாகிறது தொழுகையாக இருக்கும். திர்வத்து சனாமிஹி அல் ஜிஹாத், மார்க்கத்துடைய மிக உயர்ந்த விஷயமாகிறது ஜிஹாதாக இருக்கும்.
ஜிஹாது செய்யாமல் இஸ்லாம் வளராது. அப்படி அர்த்தம் என்ன? எப்போல்லாம் இஸ்லாத்துக்கு அழிக்கவதற்கு எதிரிகள் சூழ்ந்து வருகிறார்களோ ஓடி ஒழியாதே, வீரமாக நின்று ஜெயித்து, வீரமாக நின்று எதிரிகளை வீழ்த்த வேண்டும். பம்பு சண்டைக்கு போக தேவையில்லை, வந்த சண்டையை விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. சும்மா கால பின்பு சொன்னார்கள், அலா உஹ்பிருக்க பி மிலாக்கி தாலிக்க குல்லி, இது அனைத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? குல்து பலாயா நபி அல்லா, சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ். ஃபஅஹத பிலிசானி, பெருமாள் தன் நாவை பிடித்தார்கள், இப்படி நாக்கு தொட்டாங்க. ஃபகால சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, உங்களிடமிருந்தும் இந்த நாக்கை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாஹாக்க யாகாவராயினும் நாஹாக்க, நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், யா நபி அல்லா, இன்னாலும் ஆஹதூன் பிமான் அத்தகல்லமு பிஹி, யார சொல்ல நாங்கள் வாயால் பேசுகிற பேச்சுக்களை கொண்டுமா நாங்கள் பிடிக்கப்படுவோம் என்று கேட்டார்கள். ஃபகால, பெருமான சொன்னாங்க, சகலத்துக்கு உம்முக்கியா மாத், மாது உங்களுடைய அம்மா உங்களை இழக்கட்டுமாங்க. இது செல்லமாக கண்டிக்கிற வார்த்தை, அரபு மக்களில் செல்ல வார்த்தை. அரே பேக்கொந்தா அப்படின்னு தமிழ் திட்டுவாங்க, செல்லமாக திட்டும்போது. வேகமாக கோத்தமாக திட்டுற வார்த்தை வேறு இருக்கும், அதுங்களா செல்லமாக திட்ட வார்த்தை எப்படி சொல்லணும்? உங்கள் அத்தா மவனே இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. சகலத்துக்க உம்முக, உங்கள் தாய் உன்னை இழக்கட்டுமாக யா முஆத். வஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா உஜூஹிம், ஒரு மனிதனை அவன் முகம் குப்புற நரகிலே தள்ளக்கூடியதாகிறது. அவ் அலா மனாஹிரிஹிம், மனாஹிர்னா மூக்கந்தண்டு, அதுவும் முகம் குப்புற தள்ளுறது தான். முகம் குப்புற மூக்கு கீழே இருக்கும்படியாக நெருப்பே தள்ளக்கூடியதாகிறது. இல்லா ஹசாயிது அல்சினத்திஹிம், அவர்கள் நாவுகளின் அறுவடை என்று வேறென்றும் இருக்கிறதா, அதுதான் அவர்களின் நரகிலே தள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ரவாஹு அஹ்மது வ திர்மிதி இப்னு மாஜா. வஅன் அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மன் அஹப்ப லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்களோ, வ அபகத லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுகிறார்களோ, வ அத்தா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்குகிறார்களோ, வ மனஅ லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக தாங்கள் கொடுப்பை தடுத்துக் கொள்கிறார்களோ. ஒரு மனுஷனை கொடுத்துட்டு வர்றாங்க, அவங்க போங்கு சரியில்லை, அல்லாஹ்வுக்காக நிப்பாட்டிக்கிறாங்க. இவ்வாறு யார் செய்தார்களோ ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமானாகிறது பரிபூர்ணமாகிவிட்டது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூ தாவூத். ரவாஹு திர்மிதி அன் முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மா தக்தீமின் வ தஅഖீர் வ ஃபீஹி ஃபகதிஸ்தக்மல ஈமானுஹு என்று வந்திருக்கிறது வேறு ரிவாயத்தில். வஅன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அஃதலுல் அமால், அமல்களில் மேலானது அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புகுது ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஒரு மனிதனை நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனை கோபப்படுவதுமாயிருக்கும். இது அமல்களில் மேலானது. வஅன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மை முஸ்லீம் யார் என்றால் மற்ற அனைத்து முஸ்லீம்களும் யாருடைய நாவை விட்டும் கையை விட்டும் சலாமத்து பெற்றார்களோ, பாதுகாவல் பெற்றார்களோ அவராயிருக்கும். வல் முஃமினு, உண்மை முஃமின் யார் என்றால் மன் அமினஹுன் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம், மற்ற மக்கள் தங்கள் உயிர் பொருள் விஷயத்தில் இவரிடமிருந்து அச்சமின்றி இருக்கிறார்களே அவராயிருக்கும். எதையும் அடிச்சிருவாரோ பிடிச்சிரோ பயந்துட்டே இல்லாமல் இவர் ஒன்றும் செய்ய மாட்டார்ப்பா இந்த அச்சமின்றி இருக்கிறாரே அவர் தான். ரவாஹு திர்மிதி வ நஸாயி. வஸாதல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான் பி ரிவாயத்தி ஃபதாலா வல் முஜாஹிது, வேறு ரிவாயத்தில் வல் முஜாஹிது, உண்மையில் போராளி யார் என்றால் மன் ஜாஹத நஃப்ஸஹு, தன் மனதை எதிர்த்து போராடுகிறானே அவனாயிருக்கும். ஃபி தாஅத்தில்லை, அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்தில் தன் மனதை எதிர்த்து போராடுகிறான். நஃப்ஸு சொல்ல தொழுக வேணாண்டு அதை மீறி எந்திரிச்சு போய் தொழுகிறான், இவர் தான் உண்மை முஜாஹித், உண்மையான போராளி. வல் முஹாஜிரு, ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர், ஊரை விட்டு செல்லக்கூடிய பயணி யார் என்றால் மன் ஹஜரல் ஹதாயா வ ஸுனூப்,
தன் பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தூர விலகி செல்கிறாரே அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கல்லமா ஹதப்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கால். எங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தது, பயான் செய்வது, குத்துபா ஓதியது இப்படி சொல்லியே தவிர ரொம்ப கம்மியாகத்தான் இருந்தது. அப்படின்னா எப்போ பயான் செஞ்சாலும் ஒரு சில நேரங்களை தவிர இந்த வார்த்தைகள் சொல்லாமல் பயானை முடிக்க மாட்டாங்க. இல்லா கால இவ்வாறு சொல்லியே தவிர வேறு பயானை முடிக்க மாட்டாங்க. என்னது? லா ஈமான் லிமன் லா அமானத்தலா வலா தீன லிமன் லா அஹ்தலா. யாரிடத்திலே அமானிதத்தை பேணும் தன்மை இல்லையோ, அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவைகளை பேணுகிற தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது. வலா தீன லிமன் லா அஹ்தலஹு. செய்த ஒப்பந்தத்தை யார் பேணக்கூடியவராக இல்லையோ அவருடைய தீன் கிடையாது, அவர் தீன்தாரியாக இல்லை. ருவால் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். அது 1000 ரூபா கடன் வாங்கி ஒரு வாரம் தரேன் என்று சொல்லி இந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி தான், ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், இல்லையா தண்டனை தான். அல் ஃபஸ்லு ஸாலிஸ் அன் உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. பெருமானார் சொல்ல நான் கேட்டேன். மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹர்ரமல்லாஹு அலைஹி நார். யார் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னாரோ நரகத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். ரவாஹ் முஸ்லிம். வஅன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من مات وهو يعلم انه لا اله الا الله دخل الجنه. கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்த நிலையில் எவன் மரணிக்கிறானோ அவன் சுவனம் சென்று விட்டான். கலிமாவை மொழிந்த நிலையில்னு சொன்னாங்க, மேலே அறிந்த நிலையில்னு சொன்னாங்க ரெண்டாவது. ஒருத்தர் கலிமா சொல்லணும்னு நினைக்கிறாரு, சக்கராத்து நிலையில் வாங்க வரல, அவருக்கு அப்படியே மயக்கத்திலே இருக்கிறார், அரை மயக்கத்தில் இருக்கிறாரு, அதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, அப்படியே மூத்து வருது. அப்போ கலிமாவை நல்லா கல்வி விளங்கியிருக்கிறார், அல்லா தான் இலாஹின்னு விளங்கியிருக்காரு, போதும் சொர்க்கம் தான் அவர். வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم சிந்தானி மூஜிபத்தானி. 2 விஷயங்கள் மனிதனுக்கு அவசியமாக்கி வைப்பவைகளாக இருக்கிறது. கால ரஜுலும் யா ரசூலுல்லாஹ் மல் மூஜிபத்தானி, அவசியமாக்குபவை அந்த 2ம் என்ன என்று கேட்டார் ஒரு மனிதர். கால பெருமான் சொன்னாங்க, மன் மாத்த யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையன் தஹலன்னார. அல்லாஹ்வோடு இணை வைத்த நிலையில் ஒரு மரணித்தால் நரகம் செல்லுவான். ஒமன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னா. அல்லாஹ்வோடு இணை வைக்காத ஒரு மரணித்தால் சொர்க்கம் செல்லுவான். இதுதான் ஒன்றுக்கொண்டு அவசியமாக்கக்கூடியது. இப்போ ஷிர்க்கு எதை அவசியமாக்குகிறது? நரகத்தை. தௌஹீத் எதை அவசியமாக்குகிறது? சொர்க்கத்தை. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال குன்னா குஊதன் ஹவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபியில் பள்ளிவாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்துடுறேன் அப்படின்னு போனாங்க. போனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, காணோம். அப்போ எதிரிகள்லாம் அதிகமாக இருந்த காலம், ஆரம்ப காலம். இப்போ எங்கே போனாங்களே பெருமாள்? யாரும் எதிரிகள், யஹூதிகள், நஸ்ரானிகள் நிறையா இருந்த காலம். அவனுங்களாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? பெருமாள் கொலை முயற்சிகள் நிறைய செஞ்சுருக்கானோ? எதுவும் தண்டனை பெருமாளுக்கு எதுவும் ஆபத்தை விளைவித்து விட்டார்களா என்று எல்லோரும் சஹாபாக்களும் பரேஷனாகி தேட ஆரம்பித்தாங்க. தேட எங்கேயுமே காணோம். ஆளாவது தெருவோ தேடுறாங்க, மதீனா முழுசும் தேடினா காணோம். அப்போ அபூ ஹுரைரா யோசிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோட்டத்துக்கு அதிகமாக போவாங்க, போய் உட்காந்து தனிமையாக திக்ர் செஞ்சுட்ருப்பாங்க. ஏதாவது சிந்தனை வாய்ப்பட்டால் அங்கே போய் திக்ர் செய்வாங்க, தனிமையில் உட்காந்து. அங்கே போய் பார்ப்போன்னு பார்த்தா கேட்டு பூட்டிட்டு அவர் போயிட்டார். எங்கேயுமே இல்லைன்னா அதிகமாக இங்கே தான் இருக்கணும், கேட்டை வேற பூட்டி போயிட்டார். பெருமாள் உள்ளுக்குள்ளே ஒரு நாள் போய் உட்காந்து திக்ர் செஞ்சு, பெருமாள் தெரிஞ்ச சஹாபாக்குடைய தோட்டங்கள் தான். திக்ர் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் மறந்துட்டு வீட்டுக்கு உள்ளே வந்து தெரியாமல், பெரிய தோட்டம், நிறைய மரங்கள் இருக்கும், அடர்ந்த தோட்டம், அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், அங்கே உள்ளே உட்காந்து பெருமாள் திக்ர் செஞ்சுட்டு இருந்துருப்பாங்க. இவர் வந்து வேலை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி தண்ணிலாம் விட்டுட்டு கேட்டை போட்டு கூட போயிருக்கலாம், கதவு மாதிரி இருக்கும், போட்டு போயிருக்கலாம். என்னடா செய்கிறதுன்னு பார்த்தாங்க, எப்படி உள்ளே போகிறதுன்னு. உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. வெளியிருந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன பொந்து வச்சுருந்தாங்க, கிணத்துல தண்ணிலாம் உள்ளே போகிற மாதிரி, மழை தண்ணி வந்தால் உள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே உடம்பை குறுக்கி நரி உள்ளே போன மாதிரி பூந்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா பெருமாள் எப்பயும் உட்கார ஒரு திட்டில் உட்காந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. என்ன அபூ ஹுரைரான்னு கேட்டாங்க. யார் சொல்ல, இந்த மாதிரி தாங்க வந்துட்டீங்க, எல்லாம் தேடணும், நான் அப்படி வந்தேன் அப்படி விளக்கம் சொன்னாங்க. அப்படியா? பெருமாள் தங்களுடைய புனித அலைன் ஷெரீஃபை எடுத்துங்க வச்சுருந்தாங்க, எடுத்துங்க இதை.
போய் மக்கள் யார்ட்டையும் போய் சொல்லுங்கள், நான் சொன்னேங்களுக்கு ஆதாரமாக இது கொண்டு போய் காட்டுங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ ஜி சொல்லுங்கள், கலிமாவை கல்பில் உறுதியோடு கலிமாவை சொன்னவர் நேராக சொர்க்கம் அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. கல்பில் உறுதியோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனதில் விளங்கி ஒரு சொல்லிட்டா சொர்க்கம்தான், மற்ற அமல்கள் எல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருதில்லை அதுக்கு. உடனே அந்த சப்பல் எடுத்துக்கிட்டு நாளை எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்காண்டி வர்றாங்க. வந்தால் எதிர்த்தாப்புல உமர் நாயகம் வர்றாங்க. முதல்ல அவங்க தேடிட்டு வர்றாங்க. உமர் நாயகம், என்னப்பா சொல்ல பார்த்தீங்களா? பார்த்தேன், இதை பாருங்க அவங்க புனித நாளேன்னு. ஆமாம், பெருமானுடைய புனித பாதணிகள் தான். என்ன சொன்னாங்க சொல்ல இதை கொடுத்து சொல்ல சொன்னாங்க, எல்லாத்தையும் இதை காமிச்சு சொல்ல சொன்னாங்க. களிமா சொன்னவங்க எல்லாமே சொர்க்கம்ட்டாங்க சொல்லலாம் அப்படின்னு. ஒன்று உமர் நாயகத்துக்கு கண்ணெலாம் சிவந்து போச்சு. சமான சொன்ன பெருமாள் சொன்னாங்க, இவனை விட்டாங்க. யார? அபூ ஹுரைரா. அப்படியே பின்னாடி பொத்துன்னு விட்டுட்டாங்க. விடல, நெஞ்சில் இவனை விட்டாங்க. பொத்துன்னு பின்னாடி விட்டுட்டாங்க. உளுந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. நாளேன்னு சரி இப்போ பாதினை தூக்கிட்டு ஓடுறாங்க ரசூலுட்ட. அப்போ உமர் நாயகம் விட்டா அடிச்சு பிச்சிருவார் போட்டு. உமர் நாயகம் பின்னாடியே போகிறாங்க. ரசூலாட்ட வந்தாங்க. யாரை சொல்லா, என்னம்மா என்ன பதற்றமாக வர்றீங்க என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் சொன்ன செய்தி போய் நான் உமர் நாயகம் சொன்னேன், ஓய்ங்க அடிச்சுட்டாங்க, கீழே தள்ளி விட்டாங்க என்னை. அப்படி ஏன் உமரே அப்படி செஞ்சீங்க அப்படின்னாங்க. யாரை சொல்ல, இப்படி சொன்னால் மற்றவங்களாம் களிமா சொன்னால் சொர்க்கம்னா தொழுவ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், மது குடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறோம், எதுவும் செய்ய மாட்டானோ, அப்புறம் எல்லா தவறும் செய்வானோ, நல்ல அமல் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விட்டோம்னா மக்கள் வந்து பாவங்களில் மூழ்குவார்கள், நன்மைகளை செய்ய மாட்டார்கள். இதை வந்து எல்லோரும் ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அமல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நீங்கள் இது அமல் செய்ய விடுங்க மக்களை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி விடுங்க, அமல் செய்யட்டும் அப்படின்ட்டாங்க. சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சொன்னது தான், வேணால் மக்கள்கிட்ட இதை அதிகமாக சொல்லாதீங்க, இந்த ஹதீஸை அமல் செஞ்சுட்டு போட்டோம் விடுங்க. செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து கிடைக்கும். சொர்க்கம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம், தொழுதா இன்னும் கொஞ்சம் அதிக அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நடப்படுகிறது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நடப்படுகிறது. அப்போ அமல் செய்ய 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 சொர்க்கத்தில் அந்தஸ்துக்கு நிறையா இருக்குது. எல்லோரும் ஒரு அந்தஸ்து இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லோரும் இருக்கோம், எல்லா இந்தியரும் ஒரே அந்தஸ்து இருக்கிறாங்களா? நம்மெல்லாம் எல்லோரும் இந்தியர்கள் தானே போய், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோரும் இந்தியர்கள் தானே. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், அவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னா. வித்தியாசம் அவனுக்கு இல்லை. குடிசையில் வாழ்பவன் இருக்கிறாங்க, வெறும் டென்ட்டு போட்டு வசிக்கப்படும் இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடை ஓரத்தில் இரவில் படுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குளிர வெயிலில் அப்படி இருக்கிறாங்க. மாளிகை கட்டி வசிப்பவன் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 5000 கோடிக்கு மாளிகை கட்டியிருக்காரு ஒருத்தர் ஆள். அந்த மாதிரி பிரம்மாண்ட மாளிகை, அவருக்கு 1000 பேர் வேலையாட்களே 1000 பேர் இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி இருக்கணும் இருக்கிறாங்க. நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க இருக்கிறாங்க, விமானத்தில் போகிறவங்க, தனி ஹெலிகாப்டர் வச்சு போகிறக்கூடிய இருக்கிறாங்க, தனி விமானத்தில் போகக்கூடிய இருக்கிறாங்க. எல்லாமே இந்தியர்கள் தானே. அது மாதிரி எல்லோரும் சொர்க்கவாசிகள் தான். அந்தஸ்து வித்தியாசம் இருக்குது. அப்போ அமல் செய்ய செய்ய நம்ம அந்தஸ்து சொர்க்கத்தில் எங்கேயோ போய்டும், உயர்ந்த அமல் இருக்கும். சொர்க்கம் தான், அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ரவா முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ். ஹதீஸை வாசிட்டே போகிறேன், கருத்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. இபாரத்துக்களை வாசிட்டே போகிறேன், கடகடன்னு சொல்லி கவனிச்சுங்க. ஏன்னா நாம் வந்து இப்போ இந்த ஹதீஸை பற்றி விரிவாக விளக்கம் சொன்னால் 3 நாள் ஆகும். நம்ம இப்போ கடகடன் போயிட்டு மொத்த கிதாப் முடிக்கணும்னு நீத்து வச்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா குஊதன் ஹவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை சுற்றி நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தோம் பள்ளிவாசல்ல. வமஅனா அபூபக்கர் வ உமர் ஃபீ நஃபரின், எங்களோட அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் இருந்தார்கள். ஃபீ நஃபரின், ஒரு 10-15 ஒரு சிறு கூட்டத்தினருடனே. ஃபகால ரசூலுல்லாஹி ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைன அதுஹுரினா, எங்களுக்கு மத்தியிலிருந்து பெருமானார் எழுந்து சென்றார்கள். ஃபஅபுதா அலைனா, திரும்பி வர தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஃபஹஷீனா, நாங்கள் பயந்தோம். யுகுத்தத தூனனா, எங்களை விட்டும் வெளியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எதுவும் துன்பத்துக்கு ஆளாகி இருப்பார்களோ, அவர்கள் தடை செய்யப்பட்டிருப்பார்களோ, எங்கள் பக்கம் வராமல் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குமோ என்று பயந்தோம். ஃபஸிஅனா, நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஃபகும்னா, நாங்களும் எழுந்து போய் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஃபகுன்து அவ்வல மன் ஃபஸிஅ, அப்படி பயந்தவர்கள் முந்தியவராக நான் இருந்தேன். ஆனால் சொன்னேன், என்ன பார் சொல்லி இவ்வளோ ஆயிடுச்சு காணாமல், தேடுவோமா வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபஹரஜ்து அப்தகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் தேடினாங்க, நானும் தேடிய வண்ணமாக வந்தேன். ஹத்தா அத்தீத்து ஹாயித்தன், அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, பெருமான் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு தோட்டம், அங்கே வந்தேன். லில் அன்சார், அன்சாரிகளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். லி பனின் நஜ்ஜார் என்ற குடும்பத்தாக்கு சொந்தமானது. ஃபதுர்து பிஹி, நான் அதை சுற்றி வந்தேன். ஹல் அஜிது லஹு பாபன், அதுக்கு எதுவும் கதவு இருக்கிறதா, கதவு திறந்துருக்கான்னு பார்த்தேன். 2-3 கதவு இருந்துச்சு, எல்லாம் மூடி தான் வச்சுருந்தாங்க. ஃபலம் அஜித், நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஃபஇதா ரபீஉன், அங்கே ஒரு சிறு வாய்க்கால் இருந்தது, சிறு ஓடை. ரபியன சின்ன ஓடை. எதுகுலு ஃபி ஜௌஃபி ஹாயித்தின் மின் பிரின் ஹாரிஜத்தின், வெளியில் இருந்த கிணறிலிருந்து அந்த தோட்டத்துக்குள் தண்ணீரை கொண்டு போவதற்கு, தோட்டத்துக்கு நடுவிலே தண்ணீரை கொண்டு போவதற்கு உண்டான சிறு ஓடை ஒன்று இருந்தது. வர் ரபியு அல் ஜதுவல், ரபி என்றால் ஜதுவல் என்று சொல்லப்படும், அதாவது சிறு ஓடை. ஃபஹ்தஃபஸ்து, நான் என்னை சுருக்கி கொண்டேன். குறுக்கி, சின்ன ஓட்டையில் போகிறதுக்கான சுருக்கி கொள்வாங்க, அப்படி சுருக்கி கொண்டேன். கமா யஹ்தஃபிஸு ஸஅலபு, ஒரு நரி ஒரு பொந்தில் நுழைவதற்கு தன்னை சுருக்கி கொள்ளும். நரி எங்கே வசிக்கும்? பொந்து, பூமியில் பொந்து போட்டு வசிக்கும் உள்ளுக்குள்ளே. அப்படி உடம்பை குறுக்கி பொந்துக்குள்ளே போயிடும். அப்படி என்னை சுருக்கி கொண்டு உள்ளே நுழைந்தேன். ஃபதஹல்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போனால் பெருமானார் உட்காந்துருந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போனேன். ஃபகால அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவா என்றார்கள். ஃபகுல்து நஅம் யா ரசூலுல்லாஹ், ஆமாம் எஜமானே. கால மா ஷஅனுக், என்னப்பா செய்தி? குல்து குந்து பைன அலுஹரினா யா ரசூலுல்லாஹ், குந்த, நீங்கள் ஆகியிருந்தீர்கள் எங்களுக்கு மத்தியிலே. கும்த அபுத்த அலைனா, எந்திரிச்சு போனீங்க, வர லேட்டாயிருச்சு. ஹஷீனா அன் துக்குத்தா தூனனா, நீங்கள் எங்களுக்கு வெளியிலே, தூரனானா போதனா, எங்களுக்கு வெளியிலே தாங்கள் ஏதேனும் பிரச்சனைக்கு ஆளாயிருப்பீர்களோ, வழி துண்டிக்கப்பட்டு இருப்பீர்களோ, வரவிடாமல் தடுக்கப்பட்டு இருப்பீர்களோ என்று பயந்தோம். ஃபஸிஅனா, நாங்கள் எல்லோரும் திடுக்கிட்டோம். ஃபகுந்து அவ்வல மன் ஃபஸிஅ, பயந்தவர்கள் முந்தியவராக நான் இருந்தேன். ஃபஅதீது ஹாதல் ஹாயித்த, எல்லோரும் தேடி சென்றோம், இந்த தோட்டத்திற்கு நான் வந்தேன். ஃபஹ்தஃபஸ்து கமா யஹ்தஃபிஸு ஸஅலப், ஒரு நரி தன்னை உடம்பை சுருக்கி கொள்வது போன்று சுருக்கி கொண்டு இந்த ஓட்ட வழியாக வந்தேன் என்று நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க. வா ஹாவுலா இன் நாசு வராயி, மக்கள் மற்ற அனைவரும் எனக்கு பின்னால் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஃபகால யா அபா ஹுரைரா, பெருமானார் யா அபூ ஹுரைரான்னு கூப்பிட்டாங்க. வஅதானி நஅலைஹி, தங்கள் புனித பாதணிகளை என்னிடம் கொடுத்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், இதுஹப் பி நஅலி ஹாத்தைனி, இதோ என்னுடைய இந்த 2 பாதணிகளையும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஃபமன் லகீதமின் வராயி ஹாதல் ஹாயித், இந்த தோட்டத்துக்கு வெளியிலே நீங்கள் எந்த சஹாபியெல்லாம் பார்த்தீர்களோ, யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சாட்சி சொன்னவர்களாக, முஸ்தகீமன் முஸ்தைக்னம் பிஹா கல்பஹு, தன் கல்பிலே உறுதியாக அல்லாஹ்வை நம்பியவர்களாக சொன்னார்களோ, வபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, அவர் சொர்க்கம்தான் என்பதை அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். உடனே தூக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஃபகான அவ்வளமன் லகீத்து உமர், முதல்ல நான் பார்த்த நபர் உமராக இருந்தார்கள். ஃபகால மா ஹாத்தானி நஅலானி அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, என்ன பெருமானாருடைய 2 பாதணிகளை வைத்திருக்கிறீர்களே? ஃபகுல்து ஹாத்தானி நஅலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்விரண்டும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாதணிகள். பஅஸனி பிஹிமா, இதை என்னிடம் கொடுத்து அனுப்பினார்கள் ஆதாரத்துக்காக வேண்டி. மன் லகீது யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைக்னம் பிஹா கல்பஹு ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, யாரையெல்லாம் நான் சந்திக்கின்றேனோ கலிமாவை சாட்சி சொன்னவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்தவர்களாக, தன் உள்ளத்திலே உறுதியாக நம்பியவர்களாக, அவர்களுக்கெல்லாம் சோனம் என்று நற்செய்தி சொல்லும்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபலரப உமர் பி யதிஹி, உமர் அவர்கள் அடித்தார்கள் தங்கள் கைகளை கொண்டு. பைன சதியைய, என் 2 மார்புகளுக்கு மத்தியில், நடுவில் இந்த இடத்துல அடித்தாங்க. ஃபஹரர்துல் இஸ்தி, நான் கீழே விழுந்து விட்டேன், என் பித்தட்டு கீழே, பித்தட்டு மூலமாக, அப்படின்னா பித்தட்டின் தரையில் படும்படி கீழே விழுந்து விட்டேன், என் பின்புறம் கீழே படும்படி விழுந்து விட்டேன். ஃபகால, சொன்னார்கள் உமர் அவர்கள், இர்ஜி யா அபா ஹுரைரா, போ அபூ ஹுரைரா, திரும்பி போ. ஃபரஜஅது இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து விட்டேன்.
ஃபஅஜ்ஹஷ்து பில் புகாய், ஃபஅஜ்ஹஷ்து பெருமானார் முறையிட்டேன், பில் புகாய் அழுகையின் மூலமாக அழுதுட்டு தேம்பி அழுதேன், வார்த்தை வரல, அடிச்சுட்டாங்க என்னைய அப்படின்னு. வரகிபனி உமர், உமர் என்னை பின்தொடர்ந்து வந்து விட்டார், தபிஅனின்னு அர்த்தம். வைதாஹு அலா அசரி, அவர் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். ஃபகார் அலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலகையா அபா ஹுரைரா, அபு ஹுரைரா என்ன நடந்தது, என்னாச்சு? குல்து லகீத்து உமர், உமரை சந்தித்தேன். ஃபஅக்பர்துஹு, அவருக்கு செய்தி சொன்னேன். பில்லதி பஅஸ்தனி பிஹி, எதை கொண்டு நீங்கள் என்னை அனுப்பினீர்களோ அந்த செய்தியை சொன்னேன். வதரப பைன சதியைய, என் 2 மார்புகளுக்கு மத்தியில் ஓங்கி அடித்து விட்டார்கள். தர்பத்தன், ஓங்கி அடித்தார்கள். ஹரர்து இஸ்தி, என் பின்பக்கமாக நான் கீழே விழுந்து விட்டேன். கால இர்ஜி, இன்னும் திரும்பி போய் என்று உத்தரவிட்டார், வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உமர் மா ஹமலக அலா மா ஃபஅல்த், உமர் ஏனப்பா இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார். கால யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, எஜமானே என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அபஅஸ்த அபா ஹுரைரா பின் அலைக்க, நீங்கள் தான் உங்கள் புனித பாதணிகளை கொடுத்து அபு ஹுரைராவை அனுப்பி வைத்தீர்களா? மன் லக்கிய யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தயகின் பியா கல்புஹு பஷ்ஷரஹு பில் ஜன்னா, யாரெல்லாம் கலிமாவை உள்ளத்தில் உறுதியோடு சொல்லுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று நற்செய்தியை சொல்லும்படி நீங்கள் தான் அனுப்பி வைத்தீர்களா? கால நாம், ஆம் நாம் தான் அனுப்பி வைத்தேன். கால ஃபலா தஃஅல், யார சொல்ல அவ்வாறு தாங்கள் செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னி அக்ஷா எத்தக்கில் நாசு அலைஹா, மக்களெல்லாம் அதன் மீது ஈமான் கொண்டு அதன் மீது உறுதி கொண்டு விடுவார்கள். ஃபஹல்லிஹிம் யஅமலூன், கொஞ்சம் அவர்களை விட்டு விடுங்கள் யார சொல்லலாம், கொஞ்சம் அமல் செய்து கொண்டு செல்லட்டும். லுஹருக்கே ஒரு இதுவும் வரமாட்டான், ஃபஜருக்கு சொன்னீங்களா ஒரு பயல் லுஹருக்கு வரமாட்டானோ, முடிஞ்சு போ கலிமா சொன்னால் சொர்க்கம், அப்படியே தொழுவணும். அப்போ யார சொல்லா தாங்கள் இடத்தை வேண்டிக் கொள்கிறேன், அவர்களை விட்டு விடுங்களேன், கொஞ்சம் அமல் செய்து கொள்ளட்டுமே என்று கேட்டார்கள். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல்லிஹிம், சரி விடுப்பா அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு முஸ்லிம். சரி சொல்லாதப்பா விடுப்பா அப்படின்ட்டாங்க. சொல்லலை. பின்னாடி அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை ஃபுல்லாக ரிவாய் செஞ்சாங்க, பிற்காலத்தில் தேவைப்படும் என்று. அல்லாஹ் தஆலா ஹதீஸுகளை முழுமையாக அறிந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.